நம்முடைய அந்த நெஞ்சுவெடுத்துவது என்கின்ற சாஸ்திர வகுப்புல நாம இது வரைக்கும் ஒரு 30 கன்னிகள் வரைக்கும் பார்த்திருந்தோம். சென்ற வகுப்புல உயிரானது திருக்குறளை படிக்காமல் இருப்பது அதனுடைய பெருமை என்ன என்பதை எல்லாம் சொல்லியிருந்தார். உன்னை ஒழிய உறவு இல்லை என்னும் அது தன்னை அறிவை தனி அறிவை தன்னம் தலைப்பட்டார் முன்னம் தலைப்பட்டார் திறத்துறந்தார் மயங்கி வளைப்பட்டார் மற்றையவர் என்று நிலைத்தமிழின் தெய்வ புலமை திருவள்ளுவர் உரைத்து மெய்வச்சு சொல்ல விரும்பாமல் ஐவருக்கும் ஆவதுவே செய்து அங்கு அவர் வழியை தப்பாமல் பாவம் என்னும் பவ்வ பரப்புகழிந்தி பூவையர்தம் கண்வளையில் பட்டு கலவி கலைவையின்று அங்கு உண்மை நிலை உணர்ச்சி வராமல் திண்மையினால் நாவில் கொடுமை பலவிதற்றி நாள்தோறும் சாவில் பிறப்பில் தலைப்பட்டு இங்கு ஆவிநிலை நிற்கும் வகை பாராய் நிலையான நெஞ்சமே பொறுப்பினுடன் யானே புகழக்கேள் என்று அந்த நெஞ்சத்தை பார்த்து அழைத்தார். இப்போதான் நெஞ்சத்தை அழைக்கிற நெஞ்சு விட தூது என்பது நெஞ்சத்தை தலைவனிடத்தை தூதாக அனுப்புவதற்குரிய கான்செப்ட். அதில் நெஞ்சத்தை எப்படி அழைத்தார்? நிற்கும் வகை பாராய் நிலையான நெஞ்சமே பொறுப்பினுடன் யானே புகழக்கேள் நான் சொல்வதை கேள் என்று இறைவனுடைய பெருமையை சொல்ல தொடங்குகின்றார். இறைவனுடைய பெருமையை திருவாசகம் தசாங்கம் என்கின்ற வழியிலே காட்டுகிறது. அதன் அடிப்படையில் தசா அங்கம்னா உறுப்புகள்னு அர்த்தம். அரசாங்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அரசனுக்குன்னு உரிய உறுப்புகள் 10 அவற்றை தான் அங்கே தசாங்கம் என்று சொல்லுவோம். அந்த ஒரு 10 உறுப்புகள் இல்லாமல் அரசனாக இருக்க முடியாது. அந்த தசாங்கம் அரசனுக்கு பாடலாம், தெய்வத்துக்கு பாடலாம். அதன்படி தன்னுடைய குருநாதருக்கு தசாங்கம் பாட தொடங்குகின்றார். அதில் தொடர்ச்சியாக முதல்ல விருப்பம் அவருடைய பெருமை என்ன என்பதை சொல்லிவிட்டு தொடர்ந்து தசாங்கம் பாட தொடங்குகிறார். அவருடைய பெருமை என்ன என்று பார்க்கும் பொழுது, வெற்பின் மிசை வந்திருக்க வல்லான் மதியாதார் வல்லரணம் செந்தழலில் மூழ்க திரித்தபிரான் அந்தமிலான் பேத முடிவில் விளைவில் ஒளி ஆதி அமலன் நிமலன் அருள் போத அறிவில் அறிவை அறியும் அவர்கள் குறியில் புகுதும் குணவன் நெறிகொள் வெளியில் வெளியன் ஒளியில் ஒளியன் ஒளியில் அழியன் அழியில் அளவில் அளவன் அளவிறந்து நின்றான் அனைத்தும் நிறைந்தான் நினைப்பவர் பால் சென்றான் தெரியாதான் குன்றா விளக்காய் நிறைந்த விரிசுடரான் விண்மேல் துலக்காமல் நின்ற பெருஞ்சோதி உலக்கனுக்கு அல்லாது தோன்றா அமலன் அகிலமெலாம் நில்லாமல் நின்ற நிலையினான் சொல்லாரும் ஈசன் பெருமையே இருவினையேன் இன்றுனக்கு பேசும் தகமை எல்லாம் பேணிக்கேள். அப்படிப்பட்ட பெருமையுடையவராக ஈசனுடைய பெருமையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் கேள் என்று தொடங்குகின்றார். அதுக்கு முன்பாக இந்த வரியை பார்த்தாலும் ஏற்கனவே நாம் முடிச்சிட்டு இருக்கிறதா தூங்குறதா அப்படிங்கிற நினைப்பில் இருக்கிறோம். இப்போ பாருங்க வரியில் அப்படி இருக்கிற பாருங்க. நெறிகோள் வெளியில் ஒளியில் அழியில் அளவில் அளவன் அளவிறந்து நின்றான். அதை படித்து முடிக்கிறதுல நம்ம படம் இருக்குது. எப்படி விளக்கம் சொல்ல வரல தெரியல பல. இதனால் வெறுப்பின் மிசை, வெறுப்புன்னா மலைன்னு அர்த்தம். குன்றுதோர் ஆடல் என்று அருணகிரிநாத பெருமான் பாடுவார். மலையின் மிசை வந்திருக்க வல்லான்னா மலை மீது இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த இடத்துல மலை என்பது மாமுகடு என்று சொல்வார்கள். மாமுகடு என்பது நம்முடைய சகசிராரதாரம், இந்த மேலே இருந்து சாமி இருக்கிறாருன்னு அர்த்தம். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, மண்ணு மகேந்திர மலை மீது சொன்னிய ஆகமம் மலை மேலே இருக்கிறாருன்னு புறக்காரணமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆகாரணமாக எடுத்துக்கிட்டா அதுக்கு பேர் மாமுகடுன்னு பேர். நம்முடைய இந்த உச்சந்தலை இருக்கு இல்லையா, உச்சந்தலை மனத்தகத்தான் தலைமேலான் வாயார பாடும் தன் தொண்டர் இனத்தகத்தான் அறப்படுறான். அதனால் உச்சந்தலை மீது இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் மாமுகடு, அதுதான் மலை மேல் இருக்கிறான். வெற்பின் மிசைனா மேலான்னு அர்த்தம். வெறுப்புனா மலை மீது இருக்க வல்லான், இருக்க வல்லான்னா வெளியிலிருந்து பொருந்தி வந்து இங்கே இருக்கிறார். அப்போ நம்முடைய சிரசில் இருக்கிறது தான். மதியாதார் வல்லரணம் செந்தழலில் மூழ்கச் சிரித்தபிரான், இது முப்புற சம்ஹாரத்தை சொல்லுகிறது. அந்த பெருமான் யாரு? பொதுநிலையில கடவுள், சிறப்பு நிலையில சிவன் என்பதை எடுத்து காட்டுவதற்காக மதியாதார் வல்லரணம் செந்தழலில் மூழ்கச் சிரித்தபிரான் என்று சொல்கிறார். மதியாதார் வல்லரணம் என சொல்லப்படுவது இங்கே முப்புற அசுரர்கள். முப்புறம் என்பது மும்மலம் என்பார் திருமந்திரத்தில், திருமல தேவராயனார். இது உருவகமாக பார்க்கும் பொழுது மும்மலத்தை தான் முப்புறமாக காட்டுகிறார்கள். இந்த இடத்துல அது நமக்கு புராண விஷயமாக பார்க்கிறோம். அரணம்னா கோட்டைன்னு அர்த்தம். வல்லரணம்னா வலிமையான கோட்டை. செந்தழலில் மூழ்கச் சிரித்தபிரான், அவர்
அந்த தன்னுடைய அந்த அம்பில் வந்து பிரம்மாவும் திருமாலும் அக்னியும் வாயும் இருந்தாங்க. இந்த 3 பேரும் இருந்தாங்க. அந்த 3 தேவர்களுக்குமே ஆணவம் மிகுதியினாலே பெருமானுக்கே நம்முடைய உதவி தேவைப்படுகிறது சங்காரம் செய்வதற்கு என்று நினைத்ததில் அந்த அம்பு போய் சேர்வதற்குள்ளே அங்கு ஒரு சிரித்து புறத்தை ஏற்றி விட்டார். அது சொல்லுகிறார், ஒழுக சிரித்த பிரான் ஓரம்பு கண்டிலர் அப்படின்னாங்க. ஓரம்பு ஏன் கண்டிலர்னா அந்த ஓரம்பும் அங்கே எரிக்கிறதுக்கு பயன்படலை. ஏன்னா அம்பு போய் சேர்வதற்குள்ள அங்கே எரிஞ்சு போச்சு. பிறகுதான் அம்பு போய் அதில் ஜாயின் பண்ணிக்குது. அதனால வல்லாரணம் செந்தழலில் மூழ்க சிரித்த பிரான் அந்தமிலான் வேத முடிவில் விளைவில், அது வேத முடிவில் விளைவில் விளைவில் ஒளின்னு படிக்கக்கூடாது. அந்தமிலான் வேத முடிவின் விளைவில், வேதம் எங்கு முடிகின்றதோ அந்த இடத்துல விளையக்கூடியது எதுவோ அங்கு விளையக்கூடிய சுவாமின்னு அர்த்தம். வேத முடிவின் விளைவு, வேத முடிவின் விளைவுன்னு அர்த்தம். வேத முடிவு என்பது என்னது? மனுஷன் மறையீறு என்று சொல்கிறார் மணிவாச பெருமானார். அந்த மறையீரிலே தோன்றக்கூடிய ஞானம், அதுதான் விளைவு. வேத முடிவின் விளைவு அது எதை தோன்றிருக்கிறதோ அதுல விளைவில்லாத ஒளியை உடையவன் அர்த்தம். முதல்ல இருக்கக்கூடியது வேத முடிவின் விளைவாகிய தோற்றத்தை குறிக்கிறது. ரெண்டாவதா இருக்கக்கூடிய விளைவுங்கிறது விளைவு இல்லாததை குறிக்கிறது. அது சுயம் ஜோதி, சுயம் பிரகாசன் என்பதை தான் விளைவில் ஒளி என்று சொல்லுகிறார். விளக்கப்படுத்தல சொல்றது, வேத முடிவின் விளைவில் வேதத்தினுடைய பயனாக சுயம் பிரகாசமாக தோன்றிய ஒளி என்று அர்த்தம். அப்போ சுயம் பிரகாசமாக தோன்றியதோ முதல்ல, பிறகுதான் வேதம். அதனால வேதத்தினுடைய பயனாக யார் இருக்கிறானோ அவர் தான் சுயம் பிரகாசமாக தோன்றிய சிவபெருமான் அர்த்தம். அதான் அந்த பாட்டு அந்த வரியினுடைய அர்த்தம். ஆதி அமலன் தொடக்க காலத்திலிருந்தே என்றைக்கு இருந்தாரோ அன்றையிலிருந்தே அவர் இயல்பாகவே பாசத்திலிருந்து நீங்கியிருக்கிறாக இருக்கிறார். அதனால ஆதி அமலன் நிமலன், நிமலன் அமலன் ரெண்டுமே ஒண்ணுதான். அமலன் நிமலன்னா நின்மலன், அமலன்னா மலம் அற்றவன் அர்த்தம். அருள், அதாவது நிமலன்னா மலம் திரும்பவும் போய் சேராது எப்பவுமே. அமலன்னா எப்போலேருந்து இல்லாதவர், முன்னாடி இல்லாத இருந்து திரும்ப சேர்ந்துக்கலாம், அந்த மாதிரியும் கிடையாது. அமலன் நிமலன் ரெண்டு சொல்லுகிறார். அருள் போத அறிவில் அறிவை அறியும் அவர்கள் குறியில் புகுதும் குணவன். குணவன்னா குணத்தை உடையவன் அர்த்தம். என்ன குணத்தை உடையவர்? வேற என் குணம் சரி, வேற அருளாகிய குணம் இல்லையா? ஆரம்பிக்கிறதுல கேட்ட போடுது. வெளியில் குறியில் புகுதும் குணவன். யாருடைய குறியில புகுகிறார்? அறிவை அறியும் அவர்கள் குறியுள். அறிவு எது என்பதை அறியக்கூடிய தேற்றம் உடையவர்கள், உணர்ச்சி உடையவர்கள். அறிவு எது, ஞானம் எது என்கின்ற தேடல் யாருக்கு இருக்கிறதோ அந்த அறிவை அறியும் அவர்கள் குறியுள் புகுதும், அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். விளக்கம் புரியுதுங்களா? யாரு ஞான தேற்றம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க? போத அறிவில், அதாவது சிவஞானம் விளைந்த விடத்து, சிவஞான போதம் விளைந்த இடத்து அந்த அறிவை வைத்துக் கொண்டு தேடக்கூடிய குறி, அவருடைய குறிக்கோளாக இருப்பவன் அர்த்தம். விளக்கம் புரியுதுங்களா? அதாவது பசுஞானம் போய் பாசஞானம் போய் பதிஞானம் கைவரப்பட்டவர்கள் தேடக்கூடிய தேடுபொருளாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் என்பதை காட்டுகிறார். குறியுள் புகுதும் குணவன். நெறிகொள் வெளியில், நெறிகொள் வெளினா தேடக்கூடிய இடம்னு அர்த்தம். நெறினா வழி, நெறினா இந்த இடத்துல சைவ நெறி. நம்மளுடைய சிவநெறியில சிவநெறியாகிய வெளியில் அப்படின்னு அர்த்தம். அப்படி பொறுத்திக்கணும். அது நெறிகொள் வெளியில், அந்த முதல் வெளியில்ங்கிறது சிவநெறியாகிய வெளியில். வெளியில் வெளியன், ஆகாயத்தை போன்று தோன்றக்கூடிய ஞானாகாயமானவன் அப்படின்னு அர்த்தம். முதல்ல வர வெளி அப்படிங்கிறது வெளியில்ங்கிறது வெளி இல்லை, அதாவது ஆகாயமாகிய போதாகாயம் அவன் இல்லை. அதே சமயத்தில் வெளியன், என்ன வெளியன்? ஞான ஆகாயமாகிய சித்பர வியோமமாக இருக்கக்கூடியவன். ஏன்னா சித்பர வியோமம்ங்கிறது ஆகாயம், அதை புரிந்து கொள்ள முடியாதுங்கிறத நம்ம எதை வைத்து புரிந்து கொள்வோம்? போதாகாசமாகி இந்த வெளியை வைத்து கொண்டு தான் புரிந்து கொள்வோம். இந்த வெளியை வைத்து புரிந்து கொண்டதுனால இந்த வெளி தான் நிரந்தரம் அவர் இல்லைங்கிறதுனால வெளியில் வெளியன் என்று சொல்கிறார். விளக்கம் புரியுது சொல்றது? எப்படி பிரிக்கணும்னு, நெறிகொள் வெளியில் அவரை பற்றி அறிந்து கொள்ளும் பொழுது அப்படின்னு அர்த்தம். வெளியில் வெளியன், வெளியில் வெளியன்னா ஆகாயமயம் அற்றவன். முதல்ல வர வெளிங்கிறது பூதமாகிய ஆகாயம், ரெண்டாவது வர வெளிங்கிறது சித்பர வியோமமாகிய ஆகாயம். புரியலீங்களா? புரியுதா சொல்லுங்க? தகைப்போட பார்க்குறீங்க பாதி பேர். ஆமாம், ரெண்டுமே வெளி ஆகாயங்கிற பொருள் தான் வருது. வெளினா ஸ்பேஸ் தான். முதல்ல வர வெளி இல் இருக்கு பாருங்க, அப்போ ஆகாயம் இல்லைன்னு அர்த்தம்.
இப்போ பூதாகாயம் இல்லை அவன். ரெண்டாவதாக மூணாவதாக வருது பாருங்க, வெளியின். வெளியின் அப்போ ஆகாயம், அது திரும்ப ஆகாயமாக இருக்கு. இது என்ன ஆகாயமயம்? ஞானாகாயமயம், சிற்பர வியோமம் என்ற அந்த அறிவு ஆகாயமாக இருக்கக்கூடிய மயம். ஆமாம் 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 ஆமாம். அதனால் வெளியில் இப்போ திரும்ப அந்த ஆகாயமயமான வெளியிலே திரும்ப தொற்றுவாய் பண்ணிக்கிறான். அந்த ஆகாயமயமாக இருக்கக்கூடிய அந்த சிற்பர வியோமத்திலே ஒளியில் ஒளியன் என்று சொல்லுகிறார். ஒளிக்குள்ள ஒளி இல்லாத ஒளியன் என்று சொல்லுகிறார். ஒளிக்குள்ளன ஒளியாக இருக்கிறார், வெளிச்சமாக இருக்கிறார். ஆனால் நமக்கு ஒளிங்கிறது பற்ற வைத்தால் தான் கிடைக்கும். ஆனால் இது பற்ற வைக்கப்படாத ஒளி இல்லையா? ஆமாம், தானே தோன்றிய சுயம் ஜோதி, அதான் சொல்லுகிறார். ஆதியும் அந்தமும் எல்லாம் அரும்பெரும் ஜோதி, அதுதான் சொல்லுகிறார். வெளியில் ஒளி இல்லாத, அதாவது பற்ற வைக்கப்படாத ஒளி இல்லாத ஒளிக்குள்ள ஒளியாக இருக்கக்கூடியவன், அதான் ஆதியும் அந்தமும் எல்லாம் அரும்பெரும் சோதின்னு சொல்லுகிறார். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதே தான் சொல்லுங்கள். அதே தான் திரும்ப பூத விஷயம் இல்லைங்கிறது சொல்லுங்கள். அப்போ ஒளியாக இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் அலியன், இது மூணுமே ஒரே பொருள் தான். அலினா கருணைன்னு அர்த்தம். கருணைக்குள்ள கருணையுடையவன், அதிகப்படியான கருணையுடையவன்கிறது இப்படி சொல்கிறார். அலினா கருணை. விளக்கம் புரியுதுங்களா சொல்றது? ஒளியில்னா ஒளிமயமானவன், ஆகாயமயமானவன். ஆகாயம் அவ்வளோ பெருசு அவர். ஆனால் அதுக்காக அவரை பிடிக்க முடியாதானே? முடியும். கருணை, எப்படிப்பட்ட கருணை? ரொம்ப கருணை. அலியன், கருணைக்குள்ள கருணையுடையவன், அதிகப்படியான கருணையுடையவன், கருணைமயமானவன். அப்போ அந்த கருணைக்குள்ள கருணையுடையவராக இருக்கிறார் ஒருத்தர். எளிவந்த பொருளாக இருக்கிறார், அடியவருக்கு எளியவராக இருக்கிறார். அதுக்காக அவர் ரொம்ப ஷார்ட்டா தன்னுடைய தரத்தை ஒருத்தவங்க இப்போ ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னு வச்சுப்போம், உதாரணம் சொல்கிறேன். இப்போ உள்ள முதலமைச்சர்லாம் அப்படி கிடையாது, அந்த போஸ்ட் தான் கொடுப்பாங்க. முதலமைச்சர் இருக்காருன்னா வறிய மக்களை பார்த்து ரொம்ப தன்னுடைய நிலையை, பதவியை கைவிட்டு வறிய மக்களுக்காக அவர் இறங்கி தன்னை தாழ்த்து கொண்டு காண்பிக்கிறார் என்பதற்காக அவருக்கு அந்த பெருமையே இல்லைன்னு அர்த்தமா? அவர் எப்போவுமே அவர் பதவியில் இருக்கிறவர் தான். சாதாரணமாக உட்காந்து ஹோட்டலில் இப்போ டீ சாப்பிட்றாங்க முதலமைச்சர்லாம். அப்போ ஹோட்டலில் டீ சாப்பிட்றாங்க, நம்மளை போல தான் அவங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியுமா? அவங்களுக்கு பதவி எப்பேற்பட்ட பதவி? அத்தனை பேர் கூட வரான், அத்தனை கார் கூட வருது, அத்தனை போலீஸ் நிற்கிறான். நம்ம போகும்போது நிற்குமா போலீஸு? நம்மளை தான் அந்த கடையில் டீ குடித்தோம், நம்ம போகும்போது போலீஸ் நிற்குமா? நிற்காது. அப்போ நம்மளை போல இருக்கிறார் என்பதற்காக, கருணை உடையவராக, எளியவராக, அடியாருக்கு வசப்பட்டவராக இருக்கிறார் சுவாமி என்பதனால அவர் என்ன இல்லை, சிறியவர் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? அளவன். முதல்ல அளவு இல்லைன்னா அளவைகளால் அளக்கப்பட முடியாதவன், அளவைகளுக்கு உட்படாதவர். மறையினால் மாளால் அயனால் மற்றும் குறைவிலா அளவினாலும் பூரணாதாகி நின்ற இறைவனார் கமலபாதம்னர். ரெண்டாவது அளவில்னா அளக்க முடியாதவர், திருமாலாலும் பிரம்மாவாலும் அளக்க முடியாத தன்மை. அளவன், அவரே எல்லாவற்றுக்கும் உள்ளடக்கி கொண்டு இருப்பதால் அவரே எல்லாத்துக்கும் ஸ்கேல், அவரை வைத்து தான் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அளவன்னர். அதே அளவனுக்கு சின்ன லகரம் போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? இது பெரிய லகரம் போட்டிருக்கு. களி, திருவாதிரை களிக்கு உரிய லகரம் போட்டிருக்கு, இதில் அளவன்னு. இது சின்ன ரகரம் போட்டிருந்தா அந்த அளவனுக்கு என்ன பேர்? நண்டுன்னு அர்த்தம். நண்டு, அளவன்னா நண்டு. அளவிறந்து நின்றான் அனைத்தும் நிறைந்தான் நினைப்பவர்பால். யார் தன்னை நினைக்கிறார்களோ அவர்களிடத்தை நிறைந்து தோன்றக்கூடியவன் சாமினார். நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்ட அம்பலத்து நிறுத்தன் நிரப்புவார். யார் மனசில் நினைச்சாங்களோ அப்போ உடனே சாமி என்ன பண்ணுவார்? மனத்துக்குள்ளே கோயிலாக, அதே மனம கோயிலாக கொண்டு அவர் உள்ளே வந்து விடுவார். அதான் சொல்லுகிறார், அனைத்தும் நிறைந்தான் நினைப்பவர்பால் சென்றான். நினைப்பவர்பால் சென்றான். தெரியாதான். யார் அவனை தெரிந்து கொள்ள முயற்சி கொள்ளவில்லையோ அவர்களுக்கு இவர் தெரிய மாட்டான். தெரியாதான். அவ்வளோதான். அந்த பாட்டெலாம் அப்படி தான் இருக்குது. இதுக்குள்ளே போய் நீ கதை சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதில் அப்படியே வரியாக படித்து எக்ஸ்பிளைன்மெண்ட் போயிட்டு இருக்க வேண்டியது தான். கதை சொல்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தூக்கத்தை கலைக்கலாம், இல்லை சோர்வை கலைக்கலாம். கதைக்கு வழியே இல்லாமல் கொடுக்குதில்ல. இப்போ தெரியாதான்னா தன்னை அவரை யார் தெரிந்து கொள்ளாதவர்களோ அவர்களுக்கு தெரியாதவன் அர்த்தம். அல்லது தெளிவாக தெரியாதவன், புரிந்து கொள்ள முடியாதவன், இப்படினாலும் பரவாயில்ல. குன்றா விளக்காய் நிறைந்த விரிசுடரான்னார். இது நொந்தா விளக்குன்னு பேர். குன்றானா என்னைக்கும் அணையாது. இந்த சோழராஜாக்கள் காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா நொந்தா விளக்குன்னு ஒன்று வைப்பாங்க கோயிலெல்லாம். நொந்தா விளக்குன்னா யாராவது ஒருத்தன் 2 பேர் சண்டை போட்டு போனோம். பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டு சண்டை நடக்குதுல, அக்கம் பக்கத்து சண்டை, இராத பகையாக இருக்குது. அவனை கொல்லாம விட மாட்டேன்னா இப்போ என்ன பண்ணுவான்? கம்ப்ளைண்ட் கொடுத்து பிரித்து வச்சுருவாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுங்கடா, வேணாம், யார் ஜெயிக்கிறீங்களோ அவன் தோத்தவனுக்காக நொந்தா விளக்கு வச்சுருவாங்க.
அதை கொண்டுடணும், அதனால் கொண்டுடுறோம். இது மாதிரியான கல்வெட்டு ஒன்று கரந்தை கோயில் இருக்குது. ராஜராஜ சோழனுடைய நேரடி கல்வெட்டு ஒன்று இருக்குது கரந்தை கோயிலில். கரந்தைனா தஞ்சாவூர் கருந்தட்டாங்குடி, கரந்தைன்னு இருக்கே தமிழ் சங்கம் இருக்குது. அங்கே உள்ள ஒரு கோயிலில் அரசனுடைய மேற்பார்வையில் நேரடியாக நடந்த ஒரு மாதிரி சண்டை, தனிப்பட்ட மக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சண்டையை போட்டுக்க சொல்லி இதை தான் கிண்டல் பண்ணி தான் 23ஆம் புலிகேசியில் இந்த ஸ்டேடியம் கட்டி கொடுக்குறாருல சிந்துக்கு அடிச்சிக்கிறதுக்காக சண்டை. தான் அது மாதிரி சண்டை ஒருத்தவங்க வந்து சண்டை போட்டு தான் போட்டுக்கலாம். அது யார் ஜெயிக்கிறானோ ஜெயிக்கலாம், தோக்குறாமல் செத்துற வேண்டியதான். செத்து போனவனுடைய மன ஆத்மா சாந்தி அடைவதற்காக நொந்தா விளக்கு கோயில் அவன் ஏற்படுத்தி வைக்கணும். நந்தா நொந்தா நந்து நந்துதல்னா அணைஞ்சு போகிறதுன்னு அர்த்தம், மெதுவாகுது. மேபி இன்னொரு மீனிங்காக இருக்கலாம். நந்துதல்னா பொறுமை, சின்னதாகிடுறது, சுருக்கமாகிடுறது, அணைஞ்சு போயிடுறது. அதனால் அணையாத விளக்கு. அதனால் அணையாத விளக்குனா சாயந்தரம் நைட்டு ஃபுல்லாக எரியுமா சார்னா அப்படி இல்லை, எப்பொழுதுமே எரியணும். அது அதற்குரிய நெய்யை கொடுக்கணும். கோயிலெல்லாம் விளக்கு வாங்கி வைக்கிறேன்னா குத்து விளக்கு மட்டும் வாங்கி வச்சிருக்க பாருங்க, அதை வாங்கி வச்சு என்ன பிரயோஜனம்? அந்த விளக்கு நெய் போட்டு திரி போட்டு ஏற்ற வேணாமா? டியூப் லைட்டு ஃபேன்லாம் வாங்கி கட்டணும். அதுக்கு ஒரு வைப்பு தொகை வைக்கணும், அதுக்கு வைப்பு தொகை வைக்கணும். அப்போ தான் அது சரியான நிபந்தமாக இருக்கும். அவன் கேட்குறானல்ல நம்ம வச்சிடணும். இப்போ நம்ம வாங்கி கொடுத்த அப்புறம் அக்சசரிஸை எப்படி அவங்க அப்புறம் யூஸ் பண்ணுவாங்க? அதனால் கரண்ட் பில்லு கட்டுறதுக்குரிய வைப்பு தொகை இதுலேருந்து உங்களுக்கு அந்த இன்ஸ்டியூஷனுக்கு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி நீங்கள் கரண்ட் பில்லுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்கணும். அப்போ அதுலேருந்து போவாங்க. இல்லைனாக்கா இதை வேறு வாங்கி வச்சுட்டான், அதை நம்ம என்ன பண்ணுறது? அதை தூக்கி ஓரம் கட்டிடணும். அதனால் இது என்னது எனக்கா? ஆமாம் சரி. அதனால் அந்த ஓஹோ அதான் சொல்லுன்றது தான். அதனால் அந்த நொந்தா விளக்கு, அதாவது அணையாத விளக்குன்னு அர்த்தம். சவா மூவா பேராடுகள்னு ஒன்று கொடுப்பாங்க, அதுக்காக 96 ஆடு வாங்கி கொடுப்பாங்க. அதுக்காக ஆட்டு நெய்யில் தான் அந்த காலத்தில் விளக்கேற்றிருக்காங்க கோயிலெல்லாம். ஆட்டு நெய்யில் தான் ஆட்டு பாலை கறந்து அந்த பால்லேருந்து நெய்யை திரிச்சு கண்டுபிடிச்சி எடுத்து கொண்டு போய் கோயிலில் கொடுத்துடணும். அந்த ஆட்டை வளர்த்துக்கிட்டு அதில் இறைச்சியை அனுபவிச்சுக்கலாம் அவங்க. பாலுக்கு ஆனால் மற்றதெல்லாம் கணக்கு கிடையாது. இந்த நெசை தான் 4 உழக்கு நெய் அப்படின்னு உழக்குகள் அளந்துப்பாங்க, கல்வெட்டில் எழுதிடுவாங்க. இந்த காசை பெற்றுக்கொண்டு 96 ஆடுகளையும் ஒரு இடையில ஒரு தட்டு ஓட்டு விட்டுருவாங்க. ஒரு ஆட்டை மேய்க்கணும், பாலை கறந்து கொண்டு வந்து விளக்குக்கு டெய்லிக்கு நித்தியப்படி 4 உழக்கு நெய் கொடுத்துடணும். 2 உழக்கோ எத்தனை அவங்க ஒத்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி 4 உழக்கோ 2 உழக்கோ 3 உழக்கோ நெய்யை கோயிலுக்கு கொடுத்துடணும். அவ்வளோதான். அவன் ரெஜிஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான். மற்றபடி அவன் ஆடு என்ன வச்சிருக்கானோ இல்லையாங்கிறதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அது பெருகிட்ட தான் இருக்கும். அப்போ அதில் இறைச்சி அவனுக்கு பலன் லாபம் தானே. அதில் ஆட்டு இறைச்சிங்கிறது, ஆட்டு இறைச்சி தோல், அதெல்லாம் லாபம் தானே. பால் வந்து மேக்ஸிமம் ஆட்டில் கன்சப்ஷன் கிடையாது, குட்டி குடிச்சது போக. ஆனால் எப்படி வளர்ப்பாங்கன்னு இவங்க பேசிக்கிறாங்க. 4 உழக்கு 3 உழக்கு நெய் தான் கொடுப்பாங்க. அது சாயந்தர நேரத்தில் மட்டும் எரியறதா இருக்கும், இல்லை காலையில் எரியறதா இருக்கும். இப்போ சாமி இருக்கிற நேரம் இதை வேற கடலை காட்டி விட்டீங்க. அதனால விளக்காய் நிறைந்த வெறி சுடரான்னார். அதனால் வெறி சுடரான், வெறி சுடர்னா என்ன? சூரியன் சரி, வெறி சுடர்னா சூரியன். இந்த இடத்துல குன்றா விளக்காய் நிறைந்த வெறி சுடரான்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? விரி அப்படின்னா என்ன அர்த்தம்? விரி விரி திரி இல்ல, விரி அகண்ட விரிந்து இருக்குன்னு அர்த்தம். விரி சுடர்னா இவருடைய ஒளியில எங்கும் நிறைந்திருக்குன்னு அர்த்தம். ஆமா, தான் வியாபகம். உலகம் உள்ள யாருடைய ஒளி பரவி இருக்கு? சாமியுடைய ஒளி தான் மாதிரி. அதான் சொல்றாரு நிறைந்த வெறி சுடரான். விண்மேல் துலக்காமல் என்ற பெரும் சோதினார். துலக்கம் அப்படின்னா தூண்டுதல்னு அர்த்தம், நடுக்கம்னு அர்த்தம். துலக்கம்னா நடுக்கம்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம் இருக்கு. துலங்குதல் என்று தொண்டர் அமுது செய்வதற்கு சூழ்ந்தார் அப்படிங்கிறார் அப்புதிரிகள் புராணத்தில். விடத்தினால் வீழ்ந்தான் என்று துலங்குதல் இன்றி தொண்டர் அமுது செய்வதற்கு சூழ்ந்தார்னு அப்புதிரிகள் புராணம். உள்ள பாம்பு கடி செத்து போயிட்டான் அப்படி தெரிஞ்ச உடனே தூக்கி பாயில் சுருட்டி வச்சுட்டு கொஞ்சம் கூட நடுக்கமே இல்லாமல் அப்புறம் சாமி சாப்பாடு
கொடுக்கறதுக்காக போகிறாங்க இல்லையா. துலக்கம்னா நடுக்கம். அப்போ ஜோதினா என்ன பண்ணும், இப்படி ஆடுமா காற்றுல, ஆனால் இந்த ஜோதி ஆடாது. அதான் சொல்லுகிறார் துலக்காமல் நின்ற பெரும் சோதி. துலக்குதல்னா அப்புறம் இன்னொரு பொருள் தூண்டி விடுதல். பாத்திரத்தை துலக்குங்கிறோம் இல்லையா, துலக்கிறதுனா அதில் பளபளப்பு இன்னும் பெரிதுபடுத்தி காட்டுது. அப்போ தூண்டா சோதி, இது தூண்டா சோதி. ஆமாம், தூண்டப்படா சோதி நின்ற பெரும் சோதி. உலக்கண்ணுக்கு அல்லாது தோன்றா அமலன். புறக்கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஏன் புறக்கண்ணுக்கு தெரிய மாட்டார்? வெரி குட், வெரி குட், வெரி குட். அருள் வடிவாக இருக்கிறதுனால அருள் காரணங்களுக்கு தான் தெரியவார். இந்த நம்மளுடைய பசுகரணமாகிய இந்த கண்கள்லாம் ஏன் தெரிய மாட்டார்? பசுகரணங்கள்ல என்ன குறைபாடு? வேற இன்னும் சொல்லிட்டாங்க. வேற இன்னும் எப்படி சொல்லலாம்? கண்ணுக்கு தெரியாதவர் அப்படிங்கிறதுக்காக சொல்லு. நம்ம கண்ணுக்கு தெரியாது, காரணம் என்ன? வெரி குட், வெரி குட். சுட்டி அறியக்கூடிய புலன்கள் இது, சுட்டறிவு உடையது. சுட்டறிவு உடையதுனாலே நமக்கு வியாபக அறிவு உடையதாகிய பெருமானே பார்க்க முடியாது. அதனால இந்த புறக்கண்ணுக்கு தெரிய மாட்டார், அகக்கண்ணுக்கு மட்டும் தெரியும். அகக்கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரிவார்? அகக்கண்ணு பதிகரணமாக மாறினா தெரிவார். சரிதானே? அதனால உலக்கண்ணுக்கல்லாது தோன்றா அமலன் அகிலமெல்லாம் இல்லாமல் நின்ற நிலையினான். அகிலமெல்லாம் இல்லாமல் நின்ற நிலையினான்னா எல்லாவற்றிலையும் கலந்துருக்கிறார், ஆனால் வெளியில தோன்றாமல் இருக்கிறாருன்னு அர்த்தம். அதுதான் உங்களாம் தெரிஞ்ச விஷயம் தான் அதெல்லாம். சொல்லாரும் ஈசன் பெருமை இருவினையன் இன்று உனக்க பேசும் தகைமை எல்லாம் பேணிக்கேள். சொல்லி முடிக்க முடியாத இந்த பெருமானுடைய பெருமையெல்லாம் இன்று உனக்கு சொல்லுவதற்கு பேசும் தகைமை எல்லாம் பேணிக்கேள். ரொம்ப கவனமாக கேளுங்கிறார். நமக்கு பரவாயில்ல, மத்தியானம் சாப்பாடு கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்திருக்கும், கொஞ்சம் தூங்குறாப்பல தான் இருக்கும், கொஞ்சம் அசதியாக தான் இருக்கும், கண் இப்படி இருந்து இழுக்கும். ஆனாலும் என்ன பண்ணுறாரு? பேணிக்கேள் அப்படிங்கிறார். இறங்க போகுதுங்களா? நல்லா கையில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ஊக்க மருந்து கையில் வச்சுக்கங்க. ஏதாச்சும் இல்லை, எனக்கு ஒரு வருஷம் சொல்லுன்னு இருக்கு. இந்த புளிப்பும் அந்த மோர் குடிச்சா தூக்கம் வருமா? எருமை மோர் தூக்கம் வருமா? இது என்ன மோர்னே தெரியலையே. இது ஆவின் மோரா இருக்கும். ஆவின்ல எல்லாம் கலப்பு தானே. அவனுக்கு அவன் கலந்ததுக்கு பிறகு எருமங்க கிடையாது, பசும் கிடையாது, மிக்ஸ் ஆகிடும் எல்லாம். ஆமாம் ஆமாம். சரி, அப்போ 10 உறுப்புகள் தசாங்கம் ஆரம்பிக்கிறார். தசாங்கம் பார்க்கறதுக்கு முன்னாடி திருவாசகத்திலே தசாங்கம் இருக்குது சுவாமிக்கு. இந்த தசாங்கத்தையும் பார்த்துட்டு வந்துடுவோம். அந்த தசாங்கத்திலே பொருத்தி பார்ப்போம். கீர்த்தி திருவகவல்ல தசாங்கம் எடுக்கும். கீர்த்தி திருவகவல் எடுத்துக்கங்க திருவாசகத்தில். தசாங்கம்னு தனி பதிகமும் பாடியிருக்காரு. கீர்த்தி திருவகவல் இதில் இல்லையா 10 இருக்கு. ஆமாம், தசாங்கன வாசனை பொடி சாம்பிராணி மாதிரி இடிச்சு போட்டால் அது நல்லா வாடையாக இருக்கும். கடையில் விற்கிது டேரக்டாக. என்னங்க புரியலையே? அப்படியா? இல்லை இல்லை, நான் தசாங்கம் நீங்கள் பதிகம் சொல்கிறீங்க, நான் அதை சொல்லலை. கீர்த்தி திருவகவல்ல தசாங்கம். கீர்த்தி திருவகவல்ல நேராக 100வது வரைக்கும் போயிடுங்க. 100வது வரைக்கும் போங்க. அந்தமிழ் பெருமை அருளுடைய அண்ணல்னு இருக்கும் பாருங்க, அங்கேருந்து போகிறேன். 100வது வரைக்கும் ஏன் நம்ம கிளாஸ்ல நடக்கும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க ஜன்னத்தை 100 வெயில படும்போது அந்த தூசியோட. ஆமா ஆமா, அதை விட நம்ம வந்து ரொம்ப கீழ், ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி சாமியோட பெருமையை சொல்லுவாங்க. அந்தமிழ் பெருமை அருள் உடை அண்ணல் எந்தமை ஆண்ட பரிசது பகரின் ஆற்றல் அது உடை அழகமர் திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தமே ஆறா அருளியும். 6 அது முதல்ல தசாங்கத்தில் இவர் 6. ஒரு அரசன் இருந்தான்னா இந்த அரசனுக்கு 6 இருக்கும். ஒரு நாட்டை ஆளுவோம், அந்த நாட்டுக்குன்னு ஒரு ஆள் இருக்கும். 6 இருக்கணுமா இருக்கக்கூடாதா? நதி இல்லாத ஊரா? நதிக்கரையில் தானே நாகரிகங்களே தழைச்சது. சென்னையில் நதி இருக்கா? சென்னையில் கூவம் என்பது ஒரு நதி தானே.
அடையாறுங்கிறது ஒரு ரிவர் தானே. அதுக்கு முன்னாடி அது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ரிவராக இருந்தது. இப்போ வெளியாட்கள் சென்னை வந்து சென்னையாக மட்டும் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. எங்களை மாதிரி வெளியூர் ஆட்கள் நான் கூட அப்பப்பா வந்துட்டு தான் போகிறேன். இங்கே வந்து செட்டில் ஆகிறாங்க இல்லையா, அவங்க மாதிரி ஆட்களால் தான் வந்து சென்னை வீடாக போனது இல்லையா. ஆனால் சரி பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. இப்போ வேணுமே பண்ணாமல் வச்சுருக்காங்க. சாக்கடையை சேராமல் அப்புறம் இந்த ரிவர் ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அப்புறம் சாக்கடையை கொண்டு போய் எங்கே தான் விடுவோம் போகிறோம். அந்த ஒன்று அந்த மக்களை காலி பண்ணணும், அந்த மக்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெனோவேட் பண்ண கொடுக்கணும். வேறு திரும்ப தண்ணி சாக்கடை. ரெண்டாவது நமக்கு தண்ணியே கிடையாது வேற 10 நாள். அது ஒரு பெரிய பிரச்சனை. தண்ணி ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா சாக்கடை இருக்காது. நமக்கு தண்ணி ரிவரில் ரன்னிங் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அது அப்படி இருக்கு. அதனால் ஒரு நதி ஒரு நாடுன்னு இருந்ததுன்னா அந்த நதி நாட்டுக்கு என்ன இருக்கணும், நிச்சயமாக ஒரு நதி இருக்கணும். அதனால் சிவபெருமானுக்கு ஒரு நதி சொல்லப்படுகிறது. அந்த நதி என்னவா இங்கே ஆனந்தமே ஆறா அப்படின்னார். பெருமானுடைய ஆறு என்னவா ஆனந்தம் என்பது தான் அவருக்கு ஆறு என்று சொல்லுவார். எப்படிப்பட்ட ஆனந்தம்? நேற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் பூனந்தன்னை ஒருங்குடன் அறுக்கும். நம்முடைய பெருமான் எப்படி பண்ணுவாரா, என்ன ஆனந்தம் கொடுக்குறாரு நமக்கு? அவருடைய நேற்று கோடி திருநீர் பூசிருவன் நெற்றியை நமக்கு நெருந்து காட்டுறார், முகத்தை காண்பிக்கிறார் நமக்கு. நேற்று கோடி நிமிர்ந்து காட்டி ஊனந்தன்னை ஒருங்குடன் அறுக்கும். நம்முடைய ஊனத்தை ஒருங்கே அறுக்கக்கூடியதாகிய ஆனந்தமே ஆறாறு. இந்த வரி ரொம்ப நோட் பண்ணிக்கங்க. ஆனந்தம் எதையெல்லாம் அறுக்கிறது? ஊனத்தை அறுக்கிறதுனார். இந்த ஒரு வரிக்கு அவ்வளோ பெரிய விளக்கம் சொல்லுகிறார். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நெஞ்சு படுத்துவது ஆசிரியர். எதையெல்லாம் அறுத்து கொண்டது? ஆறுனா என்ன பண்ணும்? மண்ணை அறுத்து கொண்டு ஓடும் இல்லையா. இது என்ன பண்ணுது? இந்த ஆனந்தமாகி யாரு நம்முடைய ஊனத்தை அறுத்து கொண்டு செல்கிறதுங்கிறார். விளங்குதா? அது என்னங்கிறத நெஞ்சு படுத்துவதில் தெளிவாக சொல்றாரு. இப்போ ஆனந்தமே ஆறா அருளையும் மாதில் கூருடை மா பெரும் கருணையன் நாத பெரும்பறை நவின்று கரங்கவும் அப்படின்னாரு. நாத பெரும்பறையினர் ராஜாவுக்குன்னு ஒரு பறை இருக்கும். அதில் சுவாமிக்குரிய பறை என்னது? நாதமாகிய பறை. ஓங்காரம் என்கின்ற பிரணவம் தான் சுவாமிக்குரிய பறை. அவருடைய அடையாள பறை என்ன? நாதம். அது ஓங்காரம் என்று சொல்லுகிறார். அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளிய. கழுக்கடைனா சூலம்னு அர்த்தம். மூலமாகிய மும்மலமறுக்கும் தூயமேனி சுடர்விடு சோதி காதலனாகி கழுநீர் மாலை என்னர். கழுநீர் மாலை அணிந்து கொள்கிறார் பெருமானுக்கு. கழுநீர் என்பது செங்கல் நெருப்பு. அந்த செங்கல் நெருப்பு பெருமானுக்குரிய மாலையாக காட்டப்படுகிறது. ஏழுடைத்தாக இழ்பர அணிந்தும் அரியோடு பிரமருக்கு அளவறியாதவன் பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும் மீண்டு வாரா வழியருள் புரிபவன்னர். அற்புதமான இது மீண்டு வாரா வழியருள் புரிபவன்னர். இதை பற்றி இடையில இங்கே பேசணும்ல என்ற வகுப்புல இல்லை, இன்னைக்கு பேசலை. சென்ற வகுப்புல சிவஞான போகத்துல எதிலே ஒரு விஷயத்தை பேசும்பொழுது மீண்டு வாரா வழியருள் புரிபவன். நம்ம போகிற வழியில் திரும்பி நம்மளை அழைச்சிட மாட்டார். முக்திக்கு அழைச்சிட்டு போடுவார். திரும்ப பதமுக்திகளுக்கு போனால் நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்ப வருவோம். ஆமாம் 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 ஆமாம். அப்போ பரிமாவின் விதை பயின்ற வண்ணமும் மீண்டு வாரா வழியருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும். அவருடைய நாடு என்ன நாடு? பாண்டிய நாடு தான். அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்தார்னார் மணிவாச பெருமானார். அரிய பொருளே அவிநாசி அப்பா பெரிய அரிய பாண்டி வெள்ளமே என்று சொல்கிறார். அப்பா பாண்டி வெள்ளமே பெரிய அறிவு பரிஞ்சோதி செய்வதொன்றும் அறியானது அவிநாசியில் பாடுறாரு. அதனால பாண்டி நாடே பழம்பதி. பெருமானுக்குரிய நாடு என்ன நாடு? அவிநாசிக்கு தான். அது அவிநாசியை குறிச்சிருப்பார். அதில் என்ன? நரியை கூறிய குதிரை பரியாக்கி நாளமெல்லாம் நிகழ்வச்ச பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சதாக்கும் பெருந்துரையான் அரிய பொருளை அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே பெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறியேனே அப்படின்றது. திருவாசகத்தில் எதிலே வரக்கூடிய ஒரு வரி. அது எதில் இருந்தால் ஆனந்தமாலையா? திருவாசகம் மட்டும் நான் படிக்கவே இல்லை. அதனால் பாண்டிநாடே பழம்பதியாகவும் பத்திசை அடியரை பரம்பரத்து இப்போ உத்தரகோசமங்கை ஊராகவும். பாண்டி நாடு, அந்த நாட்டுக்குள்ள ஒரு ஊர் அவனுக்கு தலைநகரமாக இருக்க முடியாது அரசனுக்கு. அப்புறம் சுவாமிக்கு உத்தரகோசமங்கை தான் என்னது? தலைநகரம் என்று சொல்கிறார். உத்தரகோசமங்கை உள்ளாய் அற்புதமாக படிப்பார் பொது வர்றத. உத்தரகோசமங்கை, உத்தரகோசமங்கையில் தான் வண்டோதரிக்கு வண்டமர் குழலி வண்டோதரிக்கு உத்தரகோசமங்கையில் தான் அருள் பண்ணார். வண்டோதரி பிறந்த ஊர் அதானா?
ஏதோ வரம் கொடுத்துருப்பாரு. அப்படியா? ஆதிமூர்த்திகருக்கு அருள் புரிந்த அருளிய தேவதேவன் திருப்பெயராகவும், அவருடைய பெயர் என்னவா? தேவதேவன் என்பது தேவர்களுக்கெல்லாம். ஒரு பாட்டு கூட என்ன பார்த்து என்னமோ தேவதேவன் மைச்சேவகன் அதில் வரும் இல்லையா? தேவதேவன் மைச்சேவகன் தென்பெருந்துறையான்னு என்ன பத்துன்னு நினைக்கிறாரு. சென்னிப்பத்து. சரி. அருள்மலையாகவும் எப்பெருந்தன்மையும் எவ்வொரு திறமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்ட அருளி நாயினேனை நலமளித்தில்லையில் கோலமாறுதரு பொதுவினில் வருகை என அப்படின்னு முடிக்கிறார். சில 10 பொருட்களை சுருக்கமாக சொல்லியிருக்கார். இந்த 10 விஷயங்களை தான் இப்போ நம்ம நெஞ்சுவிடு தூதலை விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது இந்த மலை. அவருக்கு எது மலை அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய மலை என்ன சொல்கிறார்? பாசம் பலவும் கடந்து பரிந்து அருள் சேர் பண்பால் குளவி விலங்கு குணக்குன்றோன். குணமே குன்று, அவருடைய குன்று குணக்குன்றன் அப்படின்னு சொல்லுகிறோம்ல, வர்ணிக்கிறாங்க. இங்கே நல்ல குணமானவருங்க அவர் அப்படிங்கிறோம். அதெல்லாம் குணமா? அருளாகிய குணமுடையவன். அருளே அவருக்கு எப்படி இருக்குது? எதான் பார்த்தோமேங்க, அலியில் அலியன்னார். அப்போ அருள் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது. எவ்வளவு தவறு செய்து விட்டு சென்று சாமிகிட்ட போய் நின்னாலும் சாமி நம்ம மேலே கோமே விட மாட்டார். இது பரவாயில்ல, வருத்தப்படாத, நான் இருக்கிறேன் உனக்கு என்று சாமி நமக்கு கருணை செய்வார். அதனால் தவறும் பட்சத்தில் தப்பி சென்று திரும்பி போனாலும் கூட சாமி என்ன பண்ணுவார்? கவலைப்படாமல் நமக்கு கருணையே செய்வார். அதுதான் அந்த ராவணனுடைய கர்வபங்கம் சொல்லுகிறது. முந்தி அவரை சாமி எழுந்திருந்தால் கூட அவர் பாடின மாத்திரத்தில் என்ன பண்ணுறாரு? அவருக்கு வரங்கள் கொடுக்குறாரு என்று பார்க்குறோம். அதனால் அந்த குணக்குன்று அது யாருக்கு கிடைக்கும்? குறைவுடையவருக்கு அறிவுடையவருக்கு தான் இருக்கும். தன்னை திட்டுறவங்களுக்கு யாராவது கருணை பண்ணுவாங்களா? யாராலையும் செய்யவே முடியாது. அது தன்னை திட்டினாலும் பரவாயில்ல. அது ஒரு கதை கூட சொல்லுவாங்களா, தேளுக்கு கொட்டுறது குணம், எனக்கு காப்பாற்றுறது குணம்னு ஒரு முனிவர் காப்பாற்றினார்னு சொல்லி கதை ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? தேலை ஆற்றுல இறங்கி போகும்போது தேலை எடுத்து தண்ணியில் கிடந்தது, தேலை எடுத்து விட்டார். அது கொட்டுனுச்சு, திரும்பி கீழே போட்டார், கொட்டுனுச்சு. அவனை சீடம் கண்டான், ஏன் அப்படி? அதான் கொட்டுதே, போய் தொலைதுன்னு விட வேண்டியதானே. அது கொட்டுவது அதோடைய குணம், காப்பாற்றுறது தான் என்னுடைய குணம்னார். அதேமாதிரி இன்னொரு கதையில் வேறு, இந்த கதையை பற்றி இன்னொரு கதை ஞாபகம் வந்துட்டு எனக்கு. ஒரு முனிவர் தன்னுடைய சீடரோடு போயிருக்காரு ஆத்தங்கரைக்கு, ஆற்று வழியாக கிடக்கிறதுக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு பொண்ணு நின்றுருக்கு, நல்லா அழகான பொண்ணு, யங் லேடி, 20 வயசு இருக்கும் போல் இருக்கு. இல்லை கவர்ச்சியாக இருக்குது ஆள் பார்க்குறதுக்கு வேறு. அதை அந்த ஏமாங்க நிற்கிறேன்னு கேட்டார் முனிவர். உடனே ஆற்ற கிடக்கணும், எங்களுக்கு தெரியல எப்படி கிடக்கு. சரி வா, என் தோல் மேலே ஏறிக்கோ அப்படின்னு இந்த முனிவர் என்ன பண்ணார்? தோல் மேலே ஏற்றிக்கிட்டு அந்த நகரில் விட்டு விட்டார். சிஷ்யனுக்கு ரொம்ப மனசு, குருநாதர் இப்படி பண்ணி விட்டாரே அப்படிங்க. நிறைய பேர் இந்த கதை தெரிஞ்சுட்டு போல் இருக்கு. நான் அவளை அங்கேயே இறக்கி விட்டு வந்துட்டு நீ இன்னுமா சுமந்துக்கிட்டு வர அப்படின்னு கேட்டாருங்க. சரி சார், நான் முடிஞ்சிட்டா இல்லையா ஒரு வழியா? ரொம்ப சரி போகலாம். உங்களுக்கு துன்பமே இல்லை சார், நான் தொண்டுபட்டு இருக்கீங்க. ஒரு வாரம் எல்லாரும் தொண்டு செய்வாரேன்னு தொண்டாவே இருக்கீங்க. எப்படி சார் நம்பிக்கீங்க? காலையில் தொண்டு, மச்சால தொண்டு, சாயந்தரம் தொண்டு, இப்போ திருப்பி வாங்க போய் அடுப்பில் விடாங்க. இப்போ இப்பெல்லாம் இருங்க எப்பல்ல ரோஸ் மில்க்லாம் தரேன், நீங்கள் அதான் கிடையாதா? நாளைக்கு ஆக்கிறது எப்படி சில்லுன்னு இருக்கும். அப்புறம் அதே சொல்லுவீங்களா? இல்லையா இது ஐஸ்கிரீம்? ஆனால் ஐஸ்கிரீம் போட்டாக்க டைலூட் ஆகிடாதா? என்னது? சரி, அதனால பாசம் பலவும் கடந்து, பலவிதமான பாசம் உலகத்தில் இல்லையா? 6 கோடி மாயா சக்திகள் 100 வேறு வேறு தொடங்கின. அதனால பாசம் பலவும் கடந்து பரிந்து அருள் சேர் பண்பால் குளவி. நம்ம எவ்வளவு தப்பு செஞ்சாலும் நமக்காக பரிபவர்னு அர்த்தம். அதனால தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா சார்னா? அப்படி செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. ரெண்டு தான் உண்டு. அப்பா சரி பரவாயில்ல விட்றா, பார்த்துக்கலாம் விட்றா, 2 தடவை 3 தடவை சொல்லுவாரு. 3ஆவது சிவத்தை 2 வைப்பாரு எடுத்துக்கிட்டு இல்லையா? அப்படியே விட்டுட்டா அப்புறம் என்ன வருது? நீங்க பக்குவப்பட்ட மாதிரி பக்குவம் ஆக முடியுமா?
கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாரு கோவப்பட்டாலும். அப்படியே விட்டுருந்தீங்கன்னா கோவமே வர மாட்டேங்குது. இப்போ வரவே மாட்டேங்கிற அளவுக்கு சப்ரஸ் பண்ணிட்டாங்கல்ல. அவரை கவனிக்கலன்னு கொஞ்சம் இல்லைங்கய்யா. பாசம் பலவும் கடந்து பரிந்துனா இன்னும் அன்பு அதிகமாக வைத்து அந்த உயிர் மேலே அருள் செயர் பண்பால் குலவி விளங்கும் குணக்குன்றோன்னர். குணமே குன்று. அவருடைய மலை என்னப்பா? குணமலை என்று சொல்கிறார். குணமலை கோலமலை குழகன் விளையாடு மலை அப்படின்னு பெரியாழ்வார் பாடுவார். திருமாலிருஞ்சோலை. குணமலை கோலமலை குழகன் விளையாடு மலை அணிமலை அலங்கமலை அழகன் அலங்காரன் மலை. என்ன அதை இருக்கா? நான் சொல்றது பெரியாழ்வார் பாட்டு திருமாலிருஞ்சோலை. அடுத்தது ஆறு பத்தி பேசுகிறார். ஆறு எப்பேற்பட்ட ஆறு தான் பெரிய ஆறு. ஆறுக்கு மட்டும் எவ்வளவு வரி இருக்கு பாருங்க. 1 2 3 4 20 கண்ணி இருக்கு ஆறுக்கு மட்டும். ஆறு என்னன்னு விளக்குறது. இந்த ஆறு எப்படி பெருகெடுத்து எங்கிருந்து என்னென்னலாம் செய்து கொண்டு கடைசியில் ஸோ அதோடைய பயனை அறிவித்து அதற்கு பிறகு அதோடைய பேரை சொல்லுவார். அது என்ன வகையான ஆறு? இங்கே மணிவாசவர்மன் ஆறுக்கு என்ன பேர் சொன்னார்? ஆனந்தமாகியார். இங்கே ஆனந்தமாகிய ஆறு தான். ஆனந்தம் என்ன செய்யுது அப்படிங்கிற சொல்லுகிறார். இலகவே செய்ய தருமச் செழுங்கிரியின் மீதெழுந்து பையம் பரவ மகிழ்ந்து எழுந்து அங்கு ஐயம் களவு பயம் காமம் கொலை கோபம் காதி அளவில் வினையெல்லாம் அழித்து இங்கு உளமகிழ தொம் எனவே எங்கும் முழங்கி துருதி பயில் செம்மை தரும் ஆகமங்கள் சேர்ந்து ஓடி மும்மலத்தின் கூற்றி மும்மலத்தின் காடடங்க வேற்பறித்து கல்வி கரை கடந்து அங்கு ஓடு பல்பூதத்து உணர்வழித்து நீடு புகழ் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ன பெயர் பெற்ற ஐவாய வேட்கை அவா அகற்றி நையும் இயல் வாக்கு பாதம் பாணி பாயுரு உபத்தம் பலவும் நீக்கி செறிந்து நிறைந்து ஓடி போக்கரிய பந்தம் எனும் சோலை பறித்து பறந்து அழைக்கும். அதோட நிறுத்திட்டு மிச்சத்தை படிச்சுட்டு போவோம். பறந்து அழைக்கும். அழைக்கும்னா அர்த்தம் அழைக்க வைக்கிறது. ஆத்து மேலே அப்படி ஒரு பொருள் மிதந்தாலும் என்ன பண்ணுவது? இப்படி இப்படி போயிட்டு வருதில்ல, அதான் அழைத்தல். மேபி சொல்லலாம். போக்குவரத்து ரொம்ப தூரம் போயிடும். அந்தே இருந்துட்டு இப்படி இப்படி ஆடிட்டே கிடக்கல. ஆத்து மேலே பெரிய ஆறு மேலே அலையாது, அது ஓடிவிடும். ஆறு ரொம்ப சின்னதாக இருக்குது. ஐ மீன் அது ஓட்டம் கம்மியாக இருக்குது. தண்ணி தேங்கி நிற்கிதுன்னா அதில் என்ன ஆகணும்? காற்றுக்கு வந்த மாதிரி அது அலைந்து கொண்டிருக்கும். ஓட ரைட் 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 சூப்பர் சூப்பர். அப்பசாமி அற்புதமாக சொல்லுவார். பழியிடையாக்கி தன்னில் பழுக்க நீர் இறைத்து பழியிடை வாழ மாட்டேன் மாயமும் தெளிய இல்லேன் அழிவுடை தாய வாழ்க்கை ஐவரால் அழைக்கப்பட்டு கழியிடை தோணி போன்றேன் கடவுர் வீரட்டனாரே கடவுர் வீரட்டனாரே. அற்புதமான உண்மையில சொல்றேன். நான் எப்படி வாழ்றேன் அந்த வாழ்க்கையை? கழியிடை தோணி போன்றேன்னார். கழினா அந்த கடலுடைய கடைசி அந்த பக்கம், கடலுடைய தொடக்கம் ஆற்றினுடைய முடிவு. 2 பகுதியில் ஆற்றுலேருந்து தண்ணி இங்கேருந்து கடலுக்குள்ளே போகும், கடல்லேருந்து தண்ணி திரும்பி ஆற்றுக்குள்ளே வரும். அந்த இடத்துல ஒரு ஆணியை அடித்து ஒரு போட்டை கட்டி போட்டானா அந்த போர்டு என்ன ஆகும்? இப்போ ஆற்றுலேருந்து தண்ணி அடிக்கும்போது கடலுக்குள்ளே போவோம், கடல்லேருந்து தண்ணி அடிக்கிறப்போ ஆற்றுக்குள்ளே வரும். அது மாதிரி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேங்கிறேன். பழியிடை வாழ்க்கை தண்ணில் பாழுக்கே பழியிடை யாக்கை தண்ணில் யாக்கையில விட பழியாகிய யாக்கை இது. பழியிடை யாக்கை தண்ணில் பாழுக்கு நீர் இறைக்க. இவ்வளோ காலமாக நான் வாழ்ந்த வாழ்க்கை எதுக்கு? ஏதாவது பிரயோஜனப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கேனா? ஒன்றும் இல்லை. பாழுக்கு நீர் இறைத்து வழியிடை வாழ மாட்டேன், நீ கொடுத்த ஆகம வழியில் வாழ மாட்டேன். மாயமும் தெளியவில்லை, மாயா காரியங்களை தெளிந்து நான் வெளியேற முடியவில்லை. உலக வாழ்க்கையில் மாட்டிக்கொண்டு திரிகிறேன். சொந்த பந்தங்களுக்காக வாழ்கிறேன், என்னுடைய விருப்ப விருப்பங்களுக்காக வாழ்கிறேன். ஐவரும் அவர் விரும்பும் பணியே செய்துனர். மாயமும் தெளியவில்லை. அடுத்து வாழ்க்கையை சொன்னார் பாருங்க. அழிவுடைத்தாய வாழ்க்கையினர். வாழ்க்கை எப்படிப்பட்டதா? அழிவுடைத்தாய வாழ்க்கை, அழிவை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. அழிவுடைத்தாய வாழ்க்கை ஐவரால் அழைக்கப்பட்டு வருது பாருங்க. அழைக்கப்பட்டு ஐவராகிய அந்த நதியில
கழியடை தோணி போன்றேன் அப்படின்னார். அப்புறம் என்ன அற்புதமான ஊமை பாருங்க. வாழ்க்கையில் நம்ம பண்ற கஷ்டத்துக்கு இதுக்கு மேல என்ன ஊமை சொல்ல முடியும்? கழியடை தோணி போன்றேன் கடவுர் வீரட்டனாரே இந்த திருக்கடவுர் தேவாட்டில் அப்பசாயம் போடுறாங்க. அதனால இலகவே செய்யும் தருமச் செழுங்கிரினர். பெருமானுடைய நதிகள் எங்க உண்டாகும்? மலையில தான் உண்டாகும். அப்போ இந்த ஆனந்தமாகிய ஆறு எங்க உண்டாயிருக்கணும்? மலையில தானே உண்டாயிருக்கணும். இந்த பெருமானுடைய ஆறு ஆனந்தமாகிய ஆறு எங்கிருந்து உண்டாகுதான்? தர்மம் என்கின்ற மலை மீது இருந்து உண்டாகுதுங்கிறார். பெருமான் தர்ம விடையில தானே வருகிறார், அறவிடையில தானே வருகிறார். பெருமானுடைய ரிஷபத்துடைய 4 கால்களும் அறங்கள் தான். அறம்பொருள் இன்பம் வீடுங்கிறது தான் அந்த 4 பாதங்களாக இருக்கும். அதன் மீது தான் சாமி அமர்ந்து கொண்டிருக்கிறார். முதல்ல ஒருத்தன்ட்ட சிவபெருமான் வருகிறாருன்னா அவன்கிட்ட முதல்ல கருணை உடையவனாக அவன் இருக்க வேண்டும், அவன் அறமுடையவனாக இருக்க வேண்டும். அறம் இல்லைன்னா அவன்கிட்ட சாமி வரமாட்டார். நேற்று கூட ஒரு பாட்டு படிச்சினேன், அறம் என்பதற்கு வித்தியாரில் தான் நினைச்சேன். அறத்துக்கு என்னது இல்லையா? இங்கே வாங்கல ஃபேனுக்கா? அவங்க ஏன் அங்கே பார்த்துனா எனக்கு தெரியும். 2 காமா இருக்கணுங்கிறதுக்காக காலையில் இங்கே வந்து உட்காருவாங்க, மூஞ்சி காட்டுவாங்க. மத்தியானம் மூச்சை காட்ட மாட்டேங்கிறான். கொஞ்சம் நைட்டாக தூங்குவோம். தெரியாது. இது ராவாதான் இருக்கு. அது ராடா என்ன பச்சையா இருக்குன்னு அர்த்தம், கச்சா பொருளாகவே இருக்கு, அதான் ரா. அதுதான் ரானா கச்சா பொருளாகவே இருக்குன்னு அர்த்தம். ரா மெட்டீரியல்னு சொல்றது இல்லையா, மூலப்பொருளாகவே இருக்கணும், செறிவோட இருக்கு. இலகவே செய்ய தருமச் செழுங்கிரியின் மீது இழிந்து, தருமமாகிய கிரியிலிருந்து தான் சாமி இறக்கத்தை தன்னுடைய ஆனந்தத்தை விடுகிறார். அப்போ நிலைக்கிறன் என்ன? அறம். பெருமானுக்கு முதல்ல தேவை என்ன? நல்லவனாக வாழ்றது தான். அறம் இல்லாமல் வாழ்றவன்ட்ட, அறம்னா ரூல்ஸ் படி வாழ்றது, நமக்கு விதிக்கப்பட்ட விதிப்படி வாழ்றது. விதிப்படி நம்ம வாழவில்லை என்றால் பெருமான் என்ன பண்ண மாட்டார்? நிச்சயமா அப்பா நமக்கு கருணை செய்ய மாட்டார். அவர்கிட்ட போய் நம்ம நிற்க முடியாது, எதுக்கு போய் இல்லையா? விதிப்படி நம்ம வாழலைன்னா பெருமான்கிட்ட போய் எதிர்க்கு கருணை எப்படி எதிர்? தார்மீகமே கிடையாது, அது உரிமை எதிர்பார்க்க முடியாது அவரிடம். அப்பானா பிள்ளைக்கு, அப்பாவுக்கு பிள்ளை என்ன செய்யணுமோ அதன்படி செஞ்சால் தானே பிள்ளைய அப்பா ஏற்றுப்பாரு. அதன்படி நிற்கலைன்னா நீங்கள் பிள்ளைய கிடையாச்சு போ அப்படின்ற வரல. ஸோ அந்த சேம் கைண்டு. அதுபோல் நமக்கு என்ன பண்ணுவார் சாமி? அறம் வழியில் நிற்க வேண்டும். அதெல்லாம் தருமத்தில் சுவாமி வருகிறாருன்னா ரிஷபம் என்பது அவர் வருவதற்குரிய குறியீடு. அதனால தான் ரிஷபத்து மேலே சாமி உட்காந்துருக்க அர்த்தம். அறவழியில் நடக்கலை, நம்மகிட்ட திருட்டுத்தனம் இருக்குது, பொய் இருக்குது, புரளி இருக்குது, ஏமாத்துறோம், இது எல்லாம் இருந்ததுன்னா சாமி நம்மக்கிட்ட என்ன பண்ண முடியாது? வரவே மாட்டார். இதெல்லாம் செய்து கொண்டு நம்ம சாமி வழிபாடு பண்ணலாம், முக்திக்கு போயிடலாம் அப்படின்னா அது நினைக்காத காரியம். இது என்றைக்கு இந்த அரியரசெல்லாம் நம்ம கிளியர் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் முக்திக்கு போகலாம். இன்னும் இந்த பிறவியில் முடிச்சிடணும், குறைந்தபட்சம் அறிவிச்சு தரல நமக்கு இப்போ. இல்லைனா அடுத்த பிறவியோ, அதுக்கு அடுத்த பிறவியோ எத்தனை பிறவின்னு தெரில நமக்கு. அதனால் ஏமாத்துறது, பொய் சொல்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது, நேர்மையாக வாழணும். அதுதான் தர்மம்னு சொல்லுகிறோம். தர்மம் என்பது என்ன? முதல்ல வாய்மை அப்படின்னாரு அதை இல்லையா? வாய்மை எனப்படுவது யாது எனின் யாதொன்றும் தீது இல்லாத அப்படின்னு சொல்லாலும் வச்சுப்போம், தனியாக வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தம்? யாரும் பாதிப்படையக்கூடாத செய்கை, யாருக்கும் பாதிப்பட வரக்கூடாது இல்லையா? நமக்கு எதை நாம் மற்றவங்க செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நாம் மற்றவங்களுக்கு செய்யணும் இல்லையா? நமக்கு நம்மளை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் ஒருத்தவங்க அப்படி நம்ம நினைக்கிறோமோ அதன்படி நாம் என்ன பண்ணணும்? மற்றவர்களை நாம் ட்ரீட் பண்ணணும். அப்படி ட்ரீட் பண்ணால் அவர் குறைந்தபட்ச தர்மத்தோட வாழ்கிறாருன்னு அர்த்தம். சுதர்மம்னு ஒன்று இருக்கும். சுதர்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு நாம் ஒரு சில கொள்கைகளை வச்சுருப்போம், அந்த கொள்கைகளுக்காக தர்மத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. பீஷ்மர் இருந்தார்ல, அவர் தனக்குன்னு சில கொள்கைகளை வச்சுருந்தார். அந்த கொள்கைனா என்னென்னா, எப்பொழுதும் அஸ்தினாபுரத்து அரண்மனைக்கு கட்டுப்பட்டிருப்பது, அந்த அரியணையில் உட்காந்துருக்க ராஜாவுடைய சொல்ல கட்டுப்பட்டிருப்பது, தர்ம சாஸ்திரத்தில் புத்தகத்தில் எழுதப்பட்டது தான் தர்மம் என்பதை அதில் எடுத்து காட்டுறது. அதனால் அவர் அதனால் என்ன பண்ணிட்டார்? ஒரு பெண்ணை வந்து ரூல்ஸ் படி தான் நடக்குது நாட்டம், ரூல்ஸ் படி பந்தயம் வச்சது சரிதான், ரூல்ஸ் படி அவள் அடிமையாயிட்டா, ரூல்ஸ் படி அவரோட மார்பிலேருந்து ஆடைய கலையிறது சரிதான் அப்படின்லாம் அவர் எண்ணிக்கொண்டு என்ன பண்ணார்? ரூல்ஸ்னு ரூல்ஸில் நின்றுட்டார்
இல்லையா? அதை பற்றி அதனால தான் வைஷ்ணவ சமயத்தில் பீஷ்மரை இகழ்வாங்க. ஏன்னா மெய்யான தர்மம் கிருஷ்ணர் அவர் பக்கத்தில் நிற்காம பொய்யான தர்மத்தை நடத்தி கொண்டு இருந்தார் இல்லையா பீஷ்மர்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி தசரதன் குலசேகர ஆழ்வார் பாட்டு ஒன்று இருக்குது, தசரதன் புலம்பல்னு. அங்க நெடும் மதில் கூடை சூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண் முழுவதும் உயக்கொண்ட வீரன் தன்னைன்னு அந்த பாட்டு வரும். அதில் சொல்லுவார் ஒரு இடத்துல, பொய்யான சத்தியம் பாட்டு நினைவு வர மாட்டுது, அந்த கைகேயிக்கு நான் செய்து கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாற்றினேன். சத்தியத்தை நான் காப்பாற்றாம நான் விட்டுட்டு உன்னை அரியணையில் வச்சிருக்கக்கூடிய சத்தியத்தை நான் செஞ்சிருந்தேன்னா எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போகிறதே கிடையாது. ஏன்? ராமனாகிய உன்னை நான் சார்ந்து இருந்திருக்கேன். அப்போ உன்னை நான் சார்ந்திருக்கும் போது நான் எந்த சத்திய குறைபாட்டில் எனக்கு பாதிப்பு வர போகிறது அதை நான் நினைக்கவே இல்லையே. ஆனால் என் கொடுத்த வாக்கை நான் மீறக்கூடாது என்பதற்காக உன்னை நான் சத்தியமாகிய காட்டு ராமனை உன்னையே நான் காட்டு காமிச்சனே. மெய்யாகிய சத்தியமாகிய உன்னை கை விட்டு பொய்யாகிய சத்தியம் கையை கொடுத்த சத்தியத்தை நான் நடத்தினே அப்படின்னு ஒரு புலம்புவார். தசரதன் புலம்புறது ரொம்ப நல்லா குலசேகர ஆழ்வார் பாட்டு. அங்க நெடும் மதில் புடை சூழ்னு தொடங்கக்கூடிய ஆழ்வார் பாசுரம் எடுத்து படிச்சு பாருங்க, ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க இல்லையா, நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலுமே நமக்கு பின்னாடி அது எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது அது தவறு இருக்கிற மாதிரியான ஒரு உறுத்தல் இல்லாத இருந்தாலே பல விஷயங்கள்ல இல்லை எது நம்ம செய்தாலுமே அது பின்னாடி நம்ம அதை யோசிக்க கூடாதுங்கிற, அதாவது நமக்கு நம்மளை திரும்பி அதை யோசிக்க வைக்காத அளவுக்கு இருந்துட்டாலே தொந்தரவு சாதி நல்ல தர்ம வழி. அது சுதர்மம், எதுக்காக விட்டு கொடுத்து கூடாம தன்னுடைய சுதர்மத்தை காப்பாற்றுவது. நான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படி இல்லை. கிருஷ்ணருடைய கருத்துப்படி பாருங்க, யார் ஒருவன் பொய் சொல்லாதவனாக யார் ஒருவன் பிரம்மச்சாரியாக இருக்கிறானோ அவனால் தீண்டப்பட்டால் இந்த கரிக்கட்டை உயிர் பெறும் அப்படின்னார். அப்படின்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணரை தீண்டினார், உயிர் வந்துச்சு. கிருஷ்ணர் பிரம்மச்சாரியானா அவர் 60,000 கோபியர்மார்களோட கூடினவர். அவர் எப்படி பிரம்மச்சாரி அப்படின்னா அவர் எப்பொழுதுமே தன்னுடைய அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள், அது நம்ம இங்கே சொல்லாமலே தெரியல. அதாவது விதிக்கப்பட்ட காலத்தில் தன் மனைவியோடு சேர்ந்தவன், விதிக்கப்படாத காலத்தில் மனைவியோடு சேராதவன் அப்படின்னு எவன் ஒருத்தன் வாழ்கிறானா அவன் பிரம்மச்சாரின்னு அர்த்தம். திருமணம் ஆனாலும் அவன் பிரம்மச்சாரி. மனைவியோடு சேருவதற்குன்னு சில காலம் விதிக்குது. அந்த காலகட்டத்தில் தன்னோட மனைவியோடு சரியாக சேர்ந்திருந்தவன். சேரக்கூடாத காலம்னு விதிக்குது. அந்த காலகட்டத்தில் மனைவியோடு சேராதவன். இது ரெண்டுத்தையும் யார் ஒரு சரியாக செய்கின்றானோ அவன் திருமணம் செய்து மணவன் மனைவியோடு வாழ்ந்தாலும் பிரம்மச்சாரி. அவன் இதில் ஒழுங்காக நடக்கலைன்னா அவன் பிரம்மச்சாரி கிடையாது. மனைவி கணவன் வந்தா 2 பேருக்கு உண்டான தேவைகள் நிறைவேற சரிவர அதை அட்ரஸ் பண்ணிருக்கப்படுது. ஆமா, அப்படி சொல்லப்படுகிறது. அதனால அதெல்லாம் வேற சப்ஜெக்ட்டுக்கு. இப்போ சொல்ல வரோம் தர்ம வழின்னு சொல்லுவோம். தர்மத்தின்படி நம்ம நடக்கணும் அப்படின்னா அடுத்தவங்க முதல்ல பாதிப்படையாமல் இருக்கிறது, அதான் வேற ஒன்றுமே இல்லை. பரோபகாரம் தான் தர்மம். பரோபகாரம் சாமி அப்பர் நம்ம சிவபெருமானுக்கு ஒரு தர்மம் வச்சிருக்காரு. அது அப்பர் சாமி திருநள்ளாறு தாண்டகத்தில் சொல்றாங்க, தயாமூல தர்மத்தின் வழி தத்துவத்தின் வழி நின்ற அப்படின்னார். திருநள்ளாறு தேவாரம் திருத்தாண்டகத்தில் மலங்கெடுத்து மாதிர்த்த மாட்டிக்கொண்ட மறையவனைன்னு அற்புதமாக பாடுவார் அந்த தேவாரத்தை அப்பர் சாமி. திருநள்ளாறு தாண்டகம். ஆறாவது பாட்டு, 6ஆம் திருமுறை 20வது பதிகம் 6வது பாட்டு. குளங்கெடுத்து கோல் நீக்க வல்லா எடுத்திருக்கீங்களா யாராவது? ஏன் அவ்வளோ தூரம்லாம் தெரியிட்டு இருக்கீங்க? நேராக தலைமுறைக்கு போயிட வேண்டியதானே. தளத்துக்கு போய் தலைமுறை செக் பண்ணுங்க. நல்லாருக்கு போங்க, வரிசைக்கு போங்க, நாவுக்கு போங்க, நல்லாருன்னு பாருங்க. ஆதிக்கர் நல்லாறு நாவில் பாருங்க, நா இல்லாறு. அதில் 6ஆம் திருமுறை எதுன்னு பாருங்க. அதில் அதே தான் அக்சஸ் பண்ண தெரிஞ்சிடும். முதல்ல ஆப் வச்சு கூட மட்டும் பத்தாது. அதில் சொல்லுற 6வது பாட்டு பாருங்க. குளங்கெடுத்து கோல் நீக்க வல்லான் தன்னை குலவரையன் மடம்.
குளங்கொடுத்து சரி. குளங்கொடுத்து கோல் நீக்க வல்லான் தன்னை குளவரையன் மடப்பாவை இடப்பாளானை மலங்கெடுத்து மாதிர்த்தம் ஆட்டிக்கொண்ட மறையவனை பிறைதவள் செஞ்சடையினானை சலங்கெடுத்து தயாமூல தன்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று தாழ்ந்தோர்க்கெல்லாம் நலங்கொடுக்கும் நம்பியை நல்லாற்றானை நானடியை நினைக்கப்பெற்று இந்தவாறே நரப்படுதான். இப்படி சொல்ற பார்த்தீங்களா, சாமி எந்த தத்துவத்தில் நிற்கிறாராம்? தயாமூலத்தன்மம்னர். அதனால் தயாமூலத்தன்மம் கருணை தான் மூலம் என்பது இல்லையா? அன்பே சிவம்ங்கிறது இதுதான். கருணையே அடிப்படை, கருணை தான் எல்லாவற்றுக்கும் செய்யக்கூடியது, எல்லார் மீதும் கருணையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த தயாமூலத்தன்மம் என்பதை சொல்லுகிறார். அற்புதமான பாட்டு. இதில் ஒரு குறிப்பு முக்கியமாக இந்த ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணுறது பற்றின குறிப்பு இந்த பாட்டில் இருக்கு. மலங்கெடுத்து மாதிர்த்தம் ஆட்டிக்கொண்டன் இருக்கு பாருங்க, அது வந்து ஆச்சாரிய அபிஷேகத்தை பற்றின குறிப்பு. அது மாதீர்த்தம் ஆட்டிக்கொண்ட, மலங்கெடுத்து தீர்த்தம் ஆட்டி மலத்தை தீர்க்கிறதுன்னு என்ன அர்த்தம்? அபிஷேகத்தை பண்ணி தீர்க்கிறது, அது ஆச்சாரிய அபிஷேகம். குளங்கொடுத்து கோல் நீக்க வல்லான் தன்னை குளவரையன் மடப்பாவை. இந்த பாட்டு எனக்கு யார் சொன்னாங்க தெரியுமா? இந்த பாட்டில் செய்தி இருக்குன்னு 26வது சன்னிதானம், 26வது சன்னிதானம். அவங்க 26வது சன்னிதானம் இருக்குது, 27 சன்னிதானம் நாங்கள் இருக்கும்பொழுது அவங்க இந்த பாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு ஒரு முறை சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த பாட்டில் இந்த தயாமூலத்தன்மம்னு இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமா நிச்சயம். அப்போ அவங்களுக்கு இந்த பாட்டு நினைவு இல்லை, அது என்ன பாட்டுப்பா, அது திருநள்ளாறில் அது என்ன பாட்டுப்பா அப்படின்னு அவங்க 26 அப்படி தான் கேட்பாங்க. உடனே அவங்க எடுத்து கொடுப்பாங்க. சன்னியானம் 27 சன்னியானம் இந்த பாட்டு குளங்கெடுத்து கோல் நீக்க அப்படின்னோடனே டக்குன்னு அவங்க பிடிச்சிருக்கு அந்த பாட்டை சொன்னாங்க. கிடைக்காது என்னை பொறுத்தவரை, இது யாருக்கும் கிடைக்காது. எவ்வளோ உயர்வு யார் அடைஞ்சாலும் இந்த இப்படி எனக்கு கிடைச்ச அனுபவம் பெற்றது 6 பேர் 6 கிரவேறு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால தருமச் செழுங்கிரியின் மீது இழிந்து வையம் பரவ மகிழ்ந்து எழுந்து, அந்த நதி எதற்காக உருவாகிறது? வையத்தோர் பரவ மகிழ்ந்து வேண்டும் என்பதற்காக. மழை எதற்காக பொழுது மக்கள் எல்லாம் மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக தானே பெய்கிறது. அதனால வையம் பரவ மகிழ்ந்து எழுந்து அங்கு ஐயம் களவு பயம் காமம் கொலை கோபம் காதினர். இடத்துல காதி இந்த இடத்துல, இந்த இதில் மட்டும் 3 இடத்துல காதின்னு சொல்லுவாரு. 3 இடத்துல வெவ்வேறு பொருள். இந்த இடத்துல காதிங்கிறதுக்கு கண்மம் அல்லது திரிபுணர்வுன்னு பேர், பேராக நினைப்பது. இது எல்லாவற்றுக்கும் ஒரு பயன் வச்சிடும். பயம் ஏன் பயப்படுறோம்? ஐயோ நமக்கு ஏதாவது தப்பாக நடந்துருமோ, நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமோன்னு பயப்படுறோம், ஒரு விஷயம். களவு ஏன் திருடுவோம்? அந்த பொருள் நம்மகிட்ட இல்லை, அதனால பயன் நமக்கு வேணுமே, என்ன பண்ணுறதுன்னு திருடுவோம். ஐயம் பயம் 2 ஒன்று தானே. ஐயம் பயம். ஐயம் என்பது மனசுக்குள்ளே நாம ஏற்படுத்திக் கொள்வது, பயம் என்பது வெளியால் ஏற்படுத்தக்கூடிய பயம். வெளியில் நமக்கு ஒருத்தன் வித்தியாசம் இல்லையா? பயம். காமம் அப்படிங்கிறது விருப்பம், நம்முடைய விருப்பம். கொலை பல காரணத்துக்காக கொலை செய்கிறோம் இல்லையா? கொசு அடிக்கலையா, கொலை தான், என்ன பண்ணுறது? அது இல்லை, கொலை தான். அதனால கொலையிலனா எந்த மனுஷனை நான் போய் கொண்டா போ, எது கொலைங்கன்னு சொல்லணும். மனுஷனை யாரும் நம்ம கொள்றது இல்லை. ஏன் மனுஷனை கொள்றதே இல்லையா? நமக்காக மனிதர்கள் கொல்லப்படவில்லையா எங்கேயுமே? நம்ம இன்னைக்கு கன்சியூம் பண்ணுறோமே பல பொருட்கள், அதில் எத்தனை மனிதர்கள் தீபாவளிக்கு பட்டாசு வெடித்தாலே அதில் எவ்வளோ பேர் போயிட்டு தானே இருக்கிறாங்க. அப்போ தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கலாம் கும்பிடப்படாது அந்த தீபாவளி இல்லைன்னா அது இல்லைன்னா தீபாவளி இல்லைன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ அதோட பாதிக்கப்படுறவங்க இருக்கிறாங்களே, அதோடைய கண்மத்தை நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும். இப்போ இல்லையா? நிச்சயமா அதிர்ச்சி நம்ம வெடிக்கிறோம். அந்த வெடி அதிர்ச்சியில் பக்கத்தில் உள்ள மரத்தில் ஒரு கூட்டு கட்டி இருக்கக்கூடிய குஞ்சு அது போயிடுச்சுன்னா கூட பிரச்சனை தானே. அதனால் கொலை இன்னும் நம்ம செய்யாமலாம் இல்லை. கொலைனா நம்ம என்ன சாப்பிட்றதுக்காக செய்யாமல் இருக்கோம்னா அது மட்டும்தான் கொலையா? பல்வேறு விதத்தில் நம்ம கொலை செய்து கொண்டு தான் இருக்கிறோம் தானே. அல்ல பல்லு வளர்க்குறமே அதுவே கொலை தானே. அப்படிதான் சமணர் சொல்லுகிறான், நான் சொல்லலை, சமணர் கொள்கை. அதனால அப்படிலாம் வர மாட்டாங்க நம்மளால, அப்படி யாரும் வந்துடாதீங்க. ஒரு சமண ஆகமத்தில் இருக்குமோ? நம்ம ஆகமத்தில் சொல்லல. நல்ல வேலை எனக்கு அந்த நிலமெல்லாம் வரலப்பா, நல்லா பல்லு விளக்காமலாம் இருக்க முடியாது. ஒரு நாள் எத்தனை குளிச்சா அத்தனை பல்லு விளக்கு தான் குளிப்பா.
நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரஷ் பண்ணுறது அடிக்கடி பண்ணும்போது தம். ஆமாம், அது வீணாக போய்டும். எங்கள் அம்மா திட்டே இருப்பாங்க என்ன அடிக்கடி பண்ணுறது இதாக பல்லு கூசுதுன்னு சும்மா மாங்காய் எடுத்துட்டு பல்லு கூசுனோட எங்கள் அம்மா திட்டுவாங்க. அதை பல்லு விளக்கிக்கிட்டே இருக்கேன், தேய்ச்சி எல்லாம் தேய்ச்சி போயிட்டு வளர்க்குப்பாங்க எங்கள் அம்மா. என்ன வேணும் ஒரு டிஸ்டர்ப். ஆமாம் ஆமாம். அதனால் அந்த வையம் பறவை மகிழ்ந்து எழுந்து அங்கு ஐயம் களவு பயம் காமம் கொலை கோபம். கோபத்தை பற்றி பல தடவை நம்ம பேசியிருக்கோம். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னாரு. இனம் என்னும் ஏம புனையச்சலும் சிலிடத்து சினம் காக்கில் காக்கல் அல்லிடத்தில் காக்கிலின் காவாக்கல்யன் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நம்மளுடைய கோபம் செல்லாத இடத்துல நம்ம காத்தா என்ன காக்கல்னா என்ன, அது அப்படி நம்மளால காப்பாற்ற நம்மளோட கோபம் செல்லுபடாத இடத்துல நம்ம கோபப்படாமல் இருக்கிறோம். செல்லக்கூடிய இடத்துல தான் காமிக்க முடியும்னா நீ நம்ம என்ன அர்த்தம், கோழைன்னு அர்த்தம் அப்போ இல்லையா? அதான அர்த்தம்ப்பா. நம்மளோட பெரிய ஆட்கள் மேலே நம்ம கோபத்தை காட்டுறோம், பரவாயில்ல எது நடந்தாலும் பரவாயில்ல வீரன் தான் அவன். அவனுக்கு பயந்துக்கிட்டு நமக்கு யார் அடங்கி போவாங்களோ அவங்க மேலே கோபத்தை காமிச்சோன்னா அது என்ன வீரம்? அது வீரம் இல்லை. அப்போ வீரம் என்பது எல்லா இடத்துலையும் பொதுவாக இருக்க வேண்டும் இல்லையா? அல்லிடத்தில் காக்கிலின் காவாக்கல் என்னன்னார். அதனால் காதி என்பது தான் கண்மம் அல்லது திரிபுணர்வு, ஒரு வகை கண்மம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அளவில் வினையெல்லாம் அழித்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய அளவில்லாத கண்மங்கள் எல்லாவற்றையும் அழித்து உளம் மகிழ தொம் எனவே முழங்கி அப்படின்னார். இதுதான் அதனுடைய பறை, நாத பறை சவுண்டு. இந்த சாரி பறையை பற்றி இங்கே பேசல. இந்த ஆறு எப்படி விழும் மேலே இருந்து அருவி, அது சவுண்டோட தானே விழும். அது அந்த சவுண்டை சொல்கிறார், தொம்மென விழும்னாரு. தொம்ங்கிறது ஒளி குறிப்பு. இந்த இடத்துல ஒளி குறிப்பு. சட்டார்னு விழுந்துட்டாங்கங்க, திடீர்னு வந்துட்டாங்க உரம்ல. மூசு மூசு பாம்பே அப்படின்னு இது தானே பைங்கிலி ஆறுலா அவிய கண்டரோ அந்த பாட்டில் அற்புதமான பதிவு. ஏன் ஒரு வீடியோ பைங்கிலி வீடியோ தெரியாது உங்களுக்கு படிக்கிறதுல நவபரத்தில் படிக்கட்டாக இருக்குது. சரி சரி. அதனால் தொம்மெனவே எங்கும் முழங்கினார் சவுண்டு. இது ஆனந்தம் ஏற்படும் பொழுது ஏற்படக்கூடிய சிவானுபவத்தினால கேட்கக்கூடிய ஒளி. இது நம்முடைய கடப்ப நாயனார் மலை மேலே ஏறும் பொழுது இது என்கொள் நானா என்று கேட்குறார். மேலேருந்து சத்தம் கேட்குது, ஐவகையும் முழக்கமும் அவர் கேட்குது, ஐவகை முழக்கமும் கேட்குது. இது என்ன சப்தம் கேட்குது, விசித்திரமான சப்தம். உடனே நானனுக்கு தெரியல, இது இம்மலை பெருந்தேன் முழங்கி கூடி முழங்கும் ஓசை நான் அவன் சொல்லிடுறான். ஆனால் அவருக்கு ஏதோ பஞ்சவாத்தியம் கேட்குது, கைலாசத்தில் கேட்கக்கூடிய ஓசைகள்லாம் அவர் கேட்குதுன்றோம். நமக்கும் கூட அந்த நாத மணி, இந்த மணி அடிக்கிற மாதிரி தாழ்ந்த மணி நாவே போலன்னு கல்விப்படையில் படிக்கும்ல, இந்த மணி ஓசை அடையணும்னா நமக்கு 10 வகை ஓசை கேட்கணும்னு சொல்லியிருக்கோமே. கடல் மணி, சங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 10 வகை ஒலிகள் நமக்கு கேட்க போகிறாங்க. அதெல்லாம் குறிப்பாக சொல்கிறார். தொம்மெனவே எங்கும் முழங்கி சுருதி பயில் செம்மை தரு ஆகமங்கள் சேர்ந்து ஓடி. அப்போ கிடைத்திருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய அந்த ஞானமானது இப்போ ஆகமங்களாக அதை இன்னும் ஆகமத்தை தோற்றுவித்து ஆகம அறிவோடு சரி பண்ணி செம்மைப்படுத்துகிறார். அதை ஆறானது தொடக்கத்தில் மலையில் கொஞ்சோண்டு தான் வரும் இல்லையா, மழை பெஞ்சு கொஞ்சம் ஊற்று எடுத்து கொஞ்சம் சின்னதாக வரும். அப்புறம் வரும்போது வேறு எங்கெங்காவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய பல்வேறு மலைகளில் பெய்ந்திருக்கக்கூடிய அந்த அருவியெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல பெருசாகும் இல்லையா. அதுக்கு பேர் ட்ரிபியூட்ரின்னு பேர். ட்ரிபியூட்ரி அப்படின்னா துணை ஆறுகள்னு பேர். அதுக்கு பேர் துணை ஆறு. அதை வலுப்படுத்தும். அப்போ பெருமானுடைய அந்த ஆனந்தமாகிய அந்த சிவஞானத்தை வலுப்படுத்துவதாக நமக்கு சிவாகமங்கள் அமைந்திருக்கிறது. அதை ட்ரிபியூட்ரியாக சொல்கிறார். அது கிளையாறுன்னா டிஸ்ட்ரிபியூட்ரியும்பாங்க. அது பிரித்து விடுதல்ல. இப்போ நமக்கு பவானிங்கிறது நமக்கு டிபியூட்ரி காவிரிக்கு. காவிரியில் பவானி சேருது இல்லை, பவானியில் தானே சேருது. இந்த திருநனால கூடுதுறை அங்கே பவானிங்கிற நதியும் காவிரியும் கலக்குது. அதனால அது ரெண்டு கலந்து ஒன்று போகிறதுனால திரிவேணி சங்கமம்னு அது சொல்கிறாரு. அதே மாதிரி ஆம்ரவதி அப்படின்னு ஒரு நதி கரூரில் கலக்குது. ஆம்ரவதின்னு சொல்லுவாங்க. ஆம்ரவதின்னு தான் சொல்லுவார் சேக்காடு. அதான் ஆம்ரவதி தான் ஆம்ரவதி. ஆனால் பேர் ஆம்ரவதி அதுக்கு அப்படின்னு சேக்காடு சாமி சொல்கிறாங்க. எரிபத்த நாயனார் புராணத்தில் ஆம்ரவதின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த நதிக்கரையில் தான் அந்த யானை போய் குளிச்சுட்டு வருது. இதெல்லாம் துணையாறுகள் ஆற்ற வளப்படுத்துது. முக்கொம்புக்கு வந்தோடனே கல்லணை காவிரின்னு பிரிஞ்சிடுது. இப்போ கல்லணை கிளையாறாயிடுது.
துணையாறு வேற, கிளையாறு வேற. துணையாறுனா ஆற்றை வலுப்படுத்துவதற்கு துணையா நின்ற ஆறுகள். கிளையாறுனா ஆற்றிலிருந்து பிரிந்து சென்ற பாசனத்திற்காக பிரிந்து செய்வது. இதுதான் ட்ரிபியூட்ரி டிஸ்ட்ரிபியூட்ரிம்பாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு ஃபிசிக்ஸ் இது என்னது, புவியெல்லாம் இருக்க வேண்டியதாக இருக்குது, ஜியாலஜி. அதனால் செம்மை தரும் ஆகமங்கள் சேர்ந்து ஓடினர். விளக்க முடியுதா? சேர்ந்து ஓடிங்கும் பொழுது இதெல்லாம் என்னதப்போ ட்ரிபியூட்ரியாக இருக்கு. மும்மலத்தின் காடு அடங்க வேறு பறித்து போகிற வழியில் மண்ணை அறுத்துக்கிட்டே போவோம் ஆறு. அப்போ பக்கத்தில் மும்மலமாகிய அந்த காடுகள் மண்டி இருக்கு. மும்மலத்தினுடைய காடு அடங்க, அந்த காடெல்லாம் சாஞ்சு விடும்படியாக வேற மண்ணோட பறித்து கொண்டு செல்கிறது இந்த ஆறு என்று சொல்லுகிறார். உலகத்தில் ஆறு ஓடக்கூடிய உருவகத்தை சாமியுடைய ஆனந்தமாகி யாருக்கு உருவகப்படுத்தார்? எப்படி அதை மும்மலத்தின் காடடங்க வேறு பறித்து கல்வி கரை கடந்து. எதை கடக்கும்? ஆறுனா என்ன பண்ணும்? கரையை உடைச்சிட்டு போகும்ல. ஆறுனா அதோட லட்சணம், அது கரையை உடைத்து கொண்டு செல்வதுங்கிறது. அப்போ இது எந்த கரையை உடைக்குது? கல்வியாகிய கரையை உடைத்து கொண்டு செல்கிறதுங்கிறது. ஏன்னா கல்விக்கிறது ஒரு பேரியர் அது இல்லையா? கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும், அப்படி தானே சொல்றாரு. கல்வி என்பது நமக்கு பல்கடல் இல்லையா? நம்ம எவ்வளோ படித்தாலும் படிக்காதது அதிகம், எவ்வளோ சேர்த்தாலும் சேர்க்காதது அதிகம் உலகத்தில். அதனால் இந்த கல்வியினுடைய கரையை உடைத்து கொண்டு செல்கிறது. அங்கு ஓடு பல்பூதத்து உணர்வழித்து பலவிதமான பூத உணர்வுகளை, பஞ்சபூதங்களால் உணர்வுகளால் உடம்புல ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகளை அழித்து நீடுபுகழ் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ன பேர் பெற்ற ஐவாய வேட்கை அவாகற்றி. இந்த ஐம்புலன்களுடைய என்னது நீடுபுகழ் மெய்வாய் கண்மூக்கு செவி என்ன பெயர் பெற்ற ஐவாய வேட்கை அவா அகற்றி, அந்த ஆசையை அகற்றி நையும் இயல் வாக்கு பாதம் பாணி பாயிரு உபத்தம், மேலே சொல்லப்பட்டதாகிய ஐந்தும் ஞானேந்திரியங்கள். இப்போ சொல்லப்படுவது கண்மேந்திரியங்கள். வாக்கு பாதம் பாணி பாயுரு உபத்தம் பலவும் நீக்கி தெரிந்து ஞானேந்திர கண்மேந்திரியங்களை நீக்கி நிறைந்து ஓடி எல்லாவற்றையும் காட்டெல்லாம் அழிச்சு விட்டு போக்கரிய பந்தம் என்னும் சோலை பறித்து, அடுத்தது பந்தமாகிய சோலை இருக்குன்னார். நம்முடைய அதுதான் மூவேழு சுற்றம் முரணூறு நரகு அப்படின்னார்ல, அதுதான் மூவேழு சுற்றம் முரணூறு நரகை ஆழாமல். இன்னொரு சொல்லுவார் சொந்த பந்தத்தை இல்லை, அது பரகதி பாண்டியர் கலனை போற்றி சொந்த பந்தத்தை பாசத்தை உறவுகளை சொல்லும் பொழுது இன்னொன்று சொல்லுவார். சரி, நீக்கி செறிந்து நிறைந்தோடி. என்னது என்னடா இது, என்ன அப்படியெல்லாம் பேனா பண்ணி விளையாண்டு போய் வந்து சங்கீத வகுப்பா? சுட்டம் என்னும் தொல்பத்து குழாங்கள் பற்றி கதறினர் தம்முள் அப்படின்னு நான் சொல், பதறினர் தம்முள சொல்றாங்க. சுற்றம் என்னும் தொல்பத்து குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் தம்முள் ஆத்தம் ஆடி அயலவர் கூடி, ஆத்தமான அயலவர்கள் நாத்திகம் பேசி நாத்திரம் பேசினார். அப்பதான் வருது. அதனால நீக்கி செறிந்து நிறைந்து ஓடி போக்கு அறிய பந்தம் என்னும் சோலை பறித்து பறந்து அழைக்கும். அப்படிப்பட்டதாகிய அந்த நதி எப்படி ஓடுது? பறந்து பெரியதாக ஓடுகிறது என்று சொல்கிறார். இப்போ நம்ம இது உண்டா? இப்போ 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிட்டு வகுப்பு ஆரம்பிச்சு 3:50 கூட்டா திரும்பி அப்புறம் டீ குடிச்சிட்டு 1/2 மணி நேரம் தான் கிளாஸ் இருக்கும். இப்போ என்ன டீ வேணுமா? இருந்தா சரி, நான் ஆரம்பிச்சுட்டு போயிட்டு வரேன். படித்து முடிச்சுட்டு நான் பிரேக் விட்டுறேன். தாங்க அப்புறம் பிறகு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த கண்ணிகளை பார்க்குறோம். அந்த மனம் புந்தியுடன் டீ காசில் கேட்டோன்னே, அந்த மனம் புந்தியுடன் அங்காரம் சிந்தி விழ மோதி அருள் நீர்மை ஓங்கி விரல் முக்குணமும் காதி உரோமம் எல்லாம் கை கலந்து சீத புலகம் அரும்ப புலன் மயக்கம் போக்கி விளைவில் புலன் முட்டமேவி கலப தன மாதர் மயக்க மறுத்து வளர் மண்டலத்து சோதி ஒரு மூன்றினையும் சோதித்து நீதியினால் ஆதாரம் ஆறினும் சென்று ஆரி அடல் வாயுக்கள் மீதான 10 மிக பறந்து காதி பிறவி அப்பு தேயு வாயு ஆகாய உறுதி நிலம் 5 ஓடி மறுகிலா நான்முகன் மால் ஈசன் மகேசன் நலம் சிறந்த தான் முகம் 5ஆம் சதாசிவமும் ஆனது ஒரு விந்துநாதம் கடந்து சுத்த வெறுவெளியில் அந்தமிழா பாழடங்க தக்கிய பின் முந்தி வரும்
அவ்வறிவுக்கு அப்பாலும் சென்று அகண்டம் உள்ளடக்கி செவ்வறிவே ஆகி திகைப்பொழித்திட்டு எவ்வறிவும் தானாக வீடளித்து தன்னில் பிரிவிழா ஊனாகி உயிர்க்கும் உள் புகுந்து மேனியிலா அஞ்சவத்தையும் கடந்து ஆய பெறும் பேரொழிக்கே தஞ்சம் எனச் சென்று தலைப்பட்டு வஞ்சமரத்தான் அந்தம் இல்லாத தன்னலியால் ஓங்கி வரும் ஆனந்தம் என்பதோர் ஆறு உடையான் அப்படின்னு முடிக்கிறார். ஆனந்தம் என்பதோர் ஆறு. இப்போ ஆனந்தம்னா என்னங்கிறது தான் இவ்வளோ விளக்கம் சொல்லுகிறார். எதெல்லாம் நீங்கன்னா ஆனந்தம் அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ அப்படிப்பட்ட ஆனந்த காற்று எப்படி அடிக்கிறது, தில்லு தில்லு தில்லுன்னு காற்றடிக்கிறத பார்த்தாலே ஆசையாக இருக்கு. இங்கே எப்படி வரும் இல்லை, விலை கீழே நல்லா அடிச்சது காற்று. அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம், இது அந்த கரணம். ஏன்னா ஒவ்வொரு தத்துவமாக கீழே சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ ஆனந்தம் எப்போ உண்டாகும், எப்போ நம்ம தத்துவங்களை விடுகின்றோமோ அப்போ தானே விடும் இல்லையா? அதனால சொல்லுகிறார். புத்தியுடன் ஆங்காரம் சிந்தி விழ. சிந்தி விழன்னா ஆறு போகும்பொழுது தண்ணீர் என்ன பண்ணும், சிந்தும் இல்லையா? அது உருவப்படுத்துகிறார். மயிலாடுதுறையில் மலர் சிந்தும் அப்படின்னு சொல்லுவார். மயிலாடுதுறை தேவாரத்து ஞானசம்பந்தர் தேவாரம், அது அற்புதமான ஒரு தேவாரம். அது மந்தி மலர் சிந்து மயிலாடுதுறைங்கிறார். இப்போ நீங்கள் இது எடுத்தீங்கன்னா அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா அதை தலைமுறையிலே மாயாரத்தில் எடுத்துக்கலாம். எனவெயிர் ஆடரவுடன் இருக்கும் மயிலாடுதுறை தேவாரம் ஞானசம்பந்தர். அதில் 2வது பாட்டு, அந்தன் மதி செஞ்சடைய ரங்கன் எழில் கொன்றையுடன் இந்த அழகராம் எந்த மடிகட்கினிய தானமது வேண்டில் எழிலார்பதியதாம் கந்தமளி சந்தினொடு காரகிலம் வாரி வரு காவிரியுளால் வந்த திரை உந்தி எதிர் மந்தி மலர் சிந்து மயிலாடு துறையே. மந்தி மலர் சிந்து மயிலாடு துறையேன்னு பாடுறார். இந்த சிந்தனோன்னா அந்த ஞாபகம் வந்துடும் எனக்கு. அந்தன் மதி செஞ்சடையார், இது பெருமானுடைய அழக சொல்கிறார். அழகான தன்மையான மதியை சூடியிருக்கக்கூடிய அங்கன் எழில். அங்கன்னா அங்கன்மை, உயர்வுன்னு அர்த்தம். எழில் கொன்றையோடு அணிந்து அழகராம், இவற்றையெல்லாம் அணிந்து அழகாக இருக்கக்கூடிய சுவாமி. எந்தம் அடிகள், எனக்கு தலைவராக இருக்கக்கூடியவர். தானமது வேண்டில், அவர் இருக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டால் எழிலார் பதியதாம், அழகிய ஊர், ரொம்ப அழகான ஊருங்கிறார். அவன் உண்மையான அழகான ஊர் தான். ஏன்னா எங்கள் ஊராக இருக்குல்ல, அதனால் அழகான ஊர் தான். எங்கள் ஊராக இருக்குங்கிறதுனால இல்லை சார், உள்ளபடியே அழகான ஊர் தான். நீங்கள் மயிலாடுதுறைக்கு வராமல் எந்த பாடல் பட்ட தளத்துக்கு நீங்கள் 90% பாடல் படத்துக்கு போகவே முடியாது. ஆமாம், நீங்கள் திருவாரூர் போகணுன்னா மாயாரம் தான் போய் ஆகணும். மாயாரத்தில் சுற்றி நீங்கள் போகணுன்னா மாயாரத்துக்கு வந்து தான் போய் ஆகணும். இல்லை புரிஞ்சுங்களா? அது எல்லாத்தையும் விட அப்பர் சாமி வேற ஒரு காரணம் சொல்லுகிறார். அண்டர் வாழும் அமரர் இருக்கையும் கண்டு வீட்டிற்கும் கருத்து ஒன்றிலும். தேவனாக வாழணும்னு எனக்கு அவசியம் இல்லை, அமரர் இருக்கையும் கண்டு வீட்டு கருத்து ஒன்றுமிலும். எனக்கு எதுக்கு ஆசையாக இருக்குன்னா, பண்டு சேர் மயிலாடுதுறை அரண் தொண்டர் பாதம் சூடி துதைமினர். மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய அடியவர்களுடைய பெருமை திருவடியை நம்ம சூடி கொண்டாலே போதுமானது, நமக்கு வேறு எதுவுமே கிடைக்காது என்று, வேறு எதுவும் தேவையில்லை என்று அற்புதமாக காட்டுகிறார். அப்பேற்பட்ட அப்படி பாருங்க, என்னுடைய ஆதீனமே அங்கே தான் இருக்கு. மாயூரத்துக்கு கிழக்க தான் நம்முடைய அதே இருக்கு. தெரியாது என்ன இருக்கு. அதனால கந்தமளி சந்தினோடு காரகிலும் வாரி வரு காவிரியுளால், காவிரி நதியில எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு வருகிறது. இப்போ வந்த திரை உந்தி எதிர் அந்த கரையில் மரத்தில் பார்த்தீங்கன்னா குரங்கெல்லாம் நிறையா உட்காந்துருக்கு, அலை அடிக்குது காவேரியில். என்ன செய்யுது? வந்த திரை உந்தி உந்தி எதிர், அந்த தண்ணி எங்கன்னா ஆகுதான் குரங்கு மேலே படுது. குரங்கு என்ன பண்ணுது? என் மேலே தண்ணி அடிக்கிறியா, நான் உன் மேலே என்ன பண்ணுறேன் பாருன்னு பூவை அள்ளி அந்த பூவை பறித்து ஆற்று மேலே போடுதான். அது வந்த திரை உந்தி எதிர் மந்தி மலர் சிந்து மயிலாடு இதுவரையே அப்படின்னு சாமி பாடுகிறார். அற்புதமானது, சாதாரி பண்ணது. அதனால் ஆற்றிலிருந்து சிந்தும் வெளியில் போகிறது. குழகாவாழை குலதெங்கு குணந்து தரைமேலறியவே அழகார் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோன்னு பாடுறார் சுந்தரமூர்த்தி சாமி. அந்த காவேரி தண்ணியில் வரும்பொழுது அந்த வாழை குலை தென்னங்குலையெல்லாம் தூக்கி வெளியில் விட்டேறிதான் ஆறு, அவ்வளோ வேகமாக வருகிறதுன்னு சொல்லுகிறார். அற்புதமாக காவேரி திருவையாறில் அதை முத்திசையும் புனர்பொன்னி மொயம்பவளம் கொழித்துந்தி பத்தர் வளர் நிர்மூழ்கி பலகாலம் பணிந்தேத்தும் எத்திசையும் வானவர்கள் எம்பெருமான் என இறைஞ்சும்
அத்திசையாம் ஐயாரருக்கு ஆளாய் நான் உய்ந்தேனேன்னு பாடுற பசங்க. ரொம்ப அற்புதமான பதிவுங்க அது. அந்த 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 திருவையாறுல அந்த காவிரி நதி அழக முத்திசையும் புனர் பொன்னி மொயம்பவளம் கொழித்து உந்தி பத்தர் வளர் நீர் மூழ்கி பலகாலம் பணிந்தேத்தனர். இந்த காட்சி இன்னும் போனால் நீங்கள் பார்க்கலாம். காவேரி ஆடிய மாசைக்கெல்லாம் போனீங்கன்னா அவ்வளோ அடியார்கள் ஆற்றுல குளிச்சுட்டு சாமி போய் தரிசனம் பண்ணுறது அழகாக இருக்கும். அது அப்புறம் சாமி இன்னொரு தேவாரத்தில் கழித்து கலந்ததோர் காவேரி வாய் குளித்து முன்னின்றை பத்தர்க்கு கோதில் செந்தேன் தெளித்து அமரர்கள் சூழ பெருஞ்செல்வமாக்கும் ஐயார் நடித்தலம் என்ன. யார் திருவையாறில் அந்த காவேரியில் குளித்து விட்டு சென்று ஐயாரப்பர் தரிசனம் பண்ணுகிறார்களோ அவர்கள் மேலே சுவாமி கோதில் செந்தேன் தெளித்து அமரர்கள் சூழ் இருப்ப பெரும் செல்வமாக்கும் ஐயார நடித்தலமேன்னு பாடுறப்பர். பேர்பட்ட கருணை உடையவர் ஐயாரப்பர். ஐயாரப்பர் ஞானத்திரல் தான். மற்ற இடங்களில் நமக்கு கிடைக்காத ஒரு அனுபவம் நமக்கு இந்த உருக்கம் நமக்கு ஐயாரப்பட்டு தான் போனீங்கன்னா கிடைக்கும். ரொம்ப ஆச்சரியமான அனுபவத்தை ஐயாரப்பர்னு ஜெயச்சம்பா வேற ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அதனால் ஐயாரருக்கு ஆளாயினான் உய்ந்தேனேன்னு சொல்கிறாரு அப்பர் சாமி. அதில் சுந்தரமூர்த்தி சாமி சொல்கிறாங்க முத்திசையும் போனது இது குழகாவாழை குலை தெங்கு கொணர்ந்து கரைமேல் எரியவே. கரைமேல் எரியுதுங்கிற ஆறு எப்படி எரியும் எல்லாத்தையும். அதுதான் இங்கே சிந்தின்னு சொல்கிறார். தூக்கி வெளியே விட்டு எறியாரு, வெளியில் விட்டு எறியாரு. சிந்தி மலர் சிந்து அப்படின்னு. அப்போது சிந்தி விழ மோதி இதில் கொள்ளிடத்தில் திருவாலைப்போவார் நாயனார் புராணத்தில் பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் ஆறு என்ன பண்ணுது, ரெண்டு பக்கமும் வயல்வெளி இருக்குது. வயல்வெளியில் தாமரப்பு பூத்து இருக்குது, மருத நில காட்சி. காவிரி கொள்ளிட தண்ணியில் முத்துக்கள் வருகிறது, மாணிக்கங்கள் வருகிறது. எப்படி காவிரி இங்கே வாழை குலையையும் தென்னங்குலையும் தூக்கி வெளில விட்டு எறிஞ்சோ அதே மாதிரி கொள்ளிடம் முத்துக்களையும் பவளத்தையும் மாணிக்கத்தையும் வாரி வெளில விட்டு எறிதான். அதை வாரி வெளில விட்டு எறியும்போது சைடில் போய் உழுவுது. அது சைடில் போய் எங்கே உழுவுது, அங்கே இருக்கக்கூடிய தாவரப்பு மேலே போய் உழுவுது. அது பார்க்குறது எப்படி இருக்குங்கிறார் சேக்காயார் சாமி. வள்ளல் ஒருவர் தன்னுடைய தனங்களை எல்லாம் வாரி இறைக்கும் பொழுது முளரி மலர் கையேற்கும். அந்த முளரி தாமரப்பூ ஏற்பது எப்படி இருக்குது, வறியவர்கள் அந்த வள்ளல்கிட்டேருந்து வாங்குவது போல இருக்கிறது என்று அது அழகாக உருவகப்படுத்துகிறார்கள். திருநாளைப்போர் நாயனார் புராணம், பெரிய புராணத்தில் பார்க்கலாம். அது அதனால் ஆறு சிந்துகிறது அந்த கற்பனை. சிந்தி விழ எது நம்முடைய அந்த கரணங்கள் சிந்தி விழ மோதி அருள் நீர்மை ஓங்கி. மோதினா மோதி அருள் நீர்மை அதிகமாக அருளை பெருக்கப்படுத்து விரல் முக்கணமும் வீரமிக்கதாகிய விரல்னா வீரம், அதாவது கொடுமை பொருந்தியன்னு அர்த்தம். இந்த இடத்துல முக்குணம் நம்முடைய 3 குணங்கள் என்ன எப்படி பாவகமாகுதுன்னு நம்ம படிச்சிருக்கோம் சிவபிரகாசத்தில். காதி உரோமம் எல்லாம் கைக்குள்ள. இந்த இடத்துல காதிங்கிறது இழை, ஈரிழை மெலிதாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அதான் காதி கிராஃப்ட் அப்படிங்கிறாங்கல்ல. அது என்ன அர்த்தம், காட்டன் துணி தானே காதி துணின்னு சொல்கிறோம், காதி வஸ்திராலயம்னு சொல்கிறோம். மெலிசா இருக்கிறதுனால அது காதின்னு பேர். அப்போ காதி உரோமம்னா மெலிதாகியதாகிய உரோமம் எல்லாம் கை கலந்து சீத புலகம் அரும்ப புலன்மயக்கம் போக்கி விளைவில் புலன் முட்ட மேவி. எப்போ அந்த ஆனந்தம் ஏற்படும் பொழுது என்ன ஆகும், கூசும்பம் ஏற்படும் சொல்லுகிறார். கூசும்பம் ஏற்பட்டுருச்சு, அப்போ ஆனந்தம் முழுசாக வந்துருச்சானா இல்லை, அதை விட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கான் எல்லாவற்றையும் தடைப்படுத்துவதற்கு. ஒரு வழியாக சாமி கிட்ட நம்ம போய்கிட்டே இருப்போம், எல்லா விஷயத்தையும் விட்டுட்டோம்னு வந்துருக்கோம். நம்மளை தடைப்படுத்தி திரும்ப சாமி கிட்டேருந்து விலைக்கு போகிறதுக்கு முக்கியமான ஆள் ஒருத்தங்க வராங்க. அதுதான் யார், பெண்ணாசை என்று சொல்கிறார். சீத புலகம் வரும்ப புலன்மயக்கம் போக்கி விளைவில் புலன் முட்ட மேவி களப தன மாதர் மயக்கம் அறுத்துனர். மாதர் மீது ஏற்படக்கூடிய மயக்கம் இல்லையா. அது ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு, பெண்ணாக இருந்தால் ஆணுக்குன்னு வச்சுக்க வேண்டியதான் இல்லையா. அப்புறம் என்ன பண்ண முடியும், இப்போ பெண்ணு ஆண்கள் மட்டும்தான் போகிறாங்களா, எப்போ பண்ண பெண்கள் போகவே இல்லையா உலகத்தில் போகிறாங்க. அதனால் யார் தவறு செய்கிறார்களோ அவரை வச்சுக்க வேண்டியதான். அதனால் இப்போ புலகம் அரும்ப, ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம். அது இருக்கடை போக இளமுலை மாதர்தம் கூர்த்தனை என கொள்கையில் பிழித்தும்னு சொல்கிறார் அது இல்லையா. அப்போ தப்பு பண்ணுவதற்கு அது அதான் மாயா காரியம். அதுதான் நம்மள்ட்ட சாமிகிட்ட விலைக்கு போகிறதுக்கு இல்லை. அது முக்கியமாக அறத்திலே தப்பிச்சுன்னு போயிடுவோம். நம்ம சாமிகிட்ட சங்கல்பம் பண்ணி கொண்டு நம்ம முக்கியமாக கல்யாணவாதமாக பண்ணுறான், அது விட்டு தொலைஞ்சிடலாம். குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டு நம்ம அதை செய்யக்கூடாது. அது ரொம்ப தப்பான விஷயம். அது ஏன்னா நம்ம சாமிகிட்ட உப்பு கொடுத்து கொண்டு போகிறோம் இல்லையா. நம்ம அக்னியில் வளம் வந்து கொண்டோம், இவளுக்கு இவளாக இருக்கிறோம், அவனுக்கு அவனாக இருக்கிறோம்னு சொல்லிடுறாங்க. அது ரொம்ப தவறான விஷயம், நரக தண்டனை கிடைக்குவதற்கு. அதனால் புலகம் வரும்போ புலன்மயக்கம் போக்கி விளைவில் புலன் முட்டை மேவி களபதனம் அப்படின்னா வாசனை பொருட்களை பூசி கொண்டிருக்கக்கூடிய ஸ்தனங்களையுடைய மாதர் மயக்கம் மறத்து. அப்போது அந்த போகத்தை ஒருத்து விட்டு வளர் மண்டலத்து சோதி ஒரு மூன்றினையும் சோதித்து. அதுதான் நம்முடைய 3 நாடி, இடகலை பிங்கலை சுழுமுனைன்னு 3 வருது இல்லையா. அதான் சொல்லுகிறார். சோதி ஒரு மூன்றினையும் சோதித்து
நீதியினால் ஆதாரம் ஆறினும் சென்று 6 வகை சக்கரம் ஆதார சக்கரம். அப்போ அந்த யோகத்துக்கு பேர் என்ன? ஆதார யோகம். வெரி குட். அப்போ அதுக்கு எதிரான இன்னொரு யோகம் என்ன யோகம்? நிராதார யோகம்னா என்ன? நிராதார பக்தி யோகம். பக்தி யோகம் தான். பக்தி செய்வது மட்டுமே இருப்பது நிராதார யோகம். 6 சக்கரங்களை பற்றி கொண்டு செய்வது ஆதார யோகம். எந்த நூல் பேசுறது பற்றி? எல்லாத்தையும் எதுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களான்னு பார்த்தேன். அதுக்காக இந்த எல்லையை போட்டேன். எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாதுல்ல. இல்லை கலெக்டர் படியார். வெரி குட். ஃபைனல் இயர்னு இருந்துட்டார் ஐயா. கலெக்டர் படியாரில் வருது. அதனால் கலெக்டர் படியார் தான் ஆதார யோகம் நிராதார யோகம் பற்றி பேசுகிறேன். சிவபிரகாசில் எங்கே பேசுகிறோம்? சிவபிரகாசனும் படிக்கவே இல்லை. அப்போ தான் படிச்சுட்டு இருக்கோம். என்ன ஆதார யோகம் நிராதார யோகம்னு அது விரிவாக பேச கலெக்டர் படியார் தான். மேபி கலெக்டர் படியார் உங்களுக்கு அந்த வேலை தானே. அப்புறம் என்ன சந்தேகம்? எல்லா வேலையும் நடத்துறீங்க, எல்லா கிளாஸும் நாங்களும் வரோம். அதனால எதுலேருந்து எங்களுக்கு கேள்வி கேட்டுறாங்க. அப்படி கலாச்சி விடுறாரு. அதனால சரி நம்ம இதோட கொஞ்சம் நிறைவு பண்ணிப்போம். டீ குடிச்சது ஆரம்பிப்போம். ஏன்னா இங்கே ரெக்கார்டிங் அதிகமாக போயிட்டு இருக்கு. அதான் டைம் அதிகமாகிட்டு.